إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. وبعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أعوذ بالله من الشيطان الرجيم. شرع لكم من الدين ما وصى به نوح والذي أوحينا إليك وما وصينا به إبراهيم وموسى وعيسى أن أقيموا الدين ولا تتفرقوا فيه، كبر على المشركين ما تدعوهم إليه، والله يجتبي إليه من يشاء ويهدي إليه من ينيب. وقال: ولا تعجبك أموالهم وأولادهم إنما يريد الله أن يعذبهم بها في الحياة الدنيا وتزهق أنفسهم وهم كافرون، ويحلفون بالله إنهم منكم وما هم منكم ولكن قوم يفرقون. وروى أحمد بإسناده عن النبي صلى الله عليه وسلم قال: أنا آمركم بخمس الله أمرني بهن: الجماعة والسمع والطاعة والحجرة والجهاد في سبيل الله، فإنه من خرج من الجماعة قيد شبر فقد خلأ ربقة الإسلام من عنقه إلا أن يراجع، ومن دعا بدعوى جاهلية وهو من جثى جهنم. قالوا: يا رسول الله وإن صلى وصام؟ قال: وإن صلى وصام وزعم أنه مسلم فادعوا بدعوى الله الذي سماكم المسلمين المؤمنين عباد الله. அல்லாஹ்வை புகழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் கூறி இதை ஆரம்பிக்கிறேன். இந்த உரை இந்திய ஜமியத் அஹ்லுல் குர்ஆன் வல் ஹதீஸ் இயக்கத்தை சார்ந்தவரும் அல் ஜன்னத் பத்திரிகை ஆசிரியருமாகிய ஸ்ரீ ஜைனுலாப்தீன் அவர்களுக்கும் இலங்கை ஜமாஅத்துல் முஸ்லிமீன் முஸ்லீம் கூட்டத்திற்கும் இடையில் நடைபெறும் இந்த விவாதத்தில் ஆரம்ப உரையாக இரு தரப்பினருக்கும் 45 நிமிடங்கள் தரப்பட்டுள்ளன. இந்த 45 நிமிடத்தில் இலங்கை முஸ்லீம்கள் சார்பாக உமர் அலியாகிய நான் 45 நிமிடத்தில் இஸ்லாம் என்றால் என்ன என்பதை பற்றி சுருக்கமாக உங்களுக்கு தர விரும்புகிறேன். இந்த உரையில் அல்லாஹ் சுப்ஹான ஜல்ல ஷானுஹு தஆலாவிடத்தில் நான் வேண்டிக் கொள்வது: யா அல்லாஹ், சத்தியத்தை மக்களுக்கு சத்தியமாகவும் அசத்தியத்தை மக்களுக்கு அசத்தியமாகவும் காட்டிவிடு என்பதாகும். இந்த உரையில் நான் எடுத்துக்கொண்ட இந்த தலையங்கம் இஸ்லாம் என்றால் என்ன, இதில் என்னுடைய உரையை
45 நிமிடத்தில் நிச்சயமாக பேசி முடிக்க முடியாது. சுமார் 1.5 மணி நேரம் தேவை என்று நாங்கள் ஒப்பந்தம் எழுதிய நேரத்தில் வேண்டிய போது இதை மற்ற சாரார் ஏற்றுக்கொள்ளாமல் 45 நிமிடம் என்று முடிவெடுத்து விட்டார்கள். எனவே இந்த கொள்கையை சுமார் 23 வருட காலம் மக்காவிலும் மதினாவிலும் நபி அவர்கள் மக்களுக்கு முன்வைத்த இந்த இஸ்லாத்தை 45 நிமிடத்தில் பேச முடியாது. எனவே எனது தலையங்கம் இடையில் நிறுத்தப்படும் என்பதும் எனக்கு தெரியும். எனவே இந்த தலையங்கத்தின் சுருக்கத்தை நான் முதலில் உங்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த இஸ்லாம் என்ற மார்க்கத்தை எங்களுக்கு தந்துள்ளான். இஸ்லாம் என்றால் அல்லாஹ்வுக்கு அடிபணிதலாகும். இந்த உலகத்தில் வாழுகின்ற முழு படைப்புகளும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட வேண்டும் என்பதுதான் அல்லாஹ்வின் நோக்கம். இந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு அல்லாஹ் நபிமார்களை அனுப்பி வைத்தான். இந்த நபிமார்கள் இந்த உலகத்தில் வந்து முழு மக்களும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள் என்று அழைத்தார்கள். இந்த கொள்கையை ஏற்றவர்கள் அந்த நபிமார்களிடத்தில் வந்து நான் இந்த கொள்கைக்காக நான் உங்களோடு நான் ஒத்து வருகிறேன் என்று கூறி அந்த நபிமார்களுடன் இணைந்தார்கள். இப்படி இணைந்தவர்கள் முஸ்லிம்கள். அந்த ஜமாஅத்தில் வந்து சேராமல் யார் இருக்கிறார்களோ அவர்கள் முஷ்ரிக்குகள், காபிர்கள். அந்த ஜமாஅத்தில் சேர்ந்ததற்கு பிறகு யார் அதிலிருந்து வெளியேறுகின்றாரோ அவர் மதம் மாறிய முர்த்தத். எனவே இஸ்லாம் என்பது ஒரு கொள்கை, அது ஒரு இனவாதம் அல்ல. இந்த இஸ்லாத்தில் கருத்து வேற்றுமை கிடையாது. இந்த இஸ்லாம் ஒரு தலைமைத்துவம், ஒரு அமீருக்கு கட்டுப்பட்டது. இதுதான் நபிமார்கள் கொண்டு வந்த இந்த தீன். இந்த நபிமார்கள் கொண்டு வந்த அந்த தீனில், அந்த ஜமாஅத்தில், அந்த இஸ்லாத்தில் சேருபவர்கள் மட்டுமே முஸ்லிம்களாக கருதப்பட்டார்கள். அந்த ஜமாஅத்தில் யார் சேரவில்லையோ அவர்கள் காபிர்கள், முஷ்ரிக்குகள் என்று தீர்ப்பு வழங்கினார்கள். அந்த ஜமாஅத்தில் இருந்து வெளியேறுபவர்கள் மதம் மாறிய முர்த்ததுகள். இந்த அடிப்படையில் காலத்துக்கு காலம் ஒரு கூட்டம் தோன்றிக் கொண்டே இருக்கும். லா தஸாலு தாயிபத்துன் மின் உம்மத்தி லாஹிரீன் அலல் ஹக். மறுமை நாள் வரைக்கும் இந்த சத்தியத்தில் ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும். இந்த கூட்டத்தை இந்த முழு உலகமும் ஒன்று திரண்டாலும் அவர்களை எதுவும் செய்துவிட முடியாது என்று நபி அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இந்த அடிப்படையில் இன்று இந்த முஸ்லிம் ஜமாத், முஸ்லிம்கள் என்ற இந்த அமைப்பு, ஒரு தலைமைத்துவம், ஒரு அமீர், இதில் கருத்து வேற்றுமை கிடையாது. இந்த ஜமாத் அல்லாஹ்வுடைய இந்த வஹியை மட்டுமே பின்பற்றும். இந்த வஹியை மட்டும் பின்பற்றுகின்ற இந்த ஒரு கூட்டத்தில் வந்து சேருபவர்கள் முஸ்லீம்கள், சேராதவர்கள் முஸ்லீம்கள் இல்லை. இந்த அடிப்படையில் இன்று இலங்கையில் ஜமாஅத்துல் முஸ்லிமீன், முஸ்லீம்கள் என்று ஒரு கூட்டம் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். இன்று இந்த இலங்கையில் பல பிரிவுகளை நாம் பார்க்கிறோம். ஜமாஅத் இஸ்லாமி, தப்லீக் ஜமாத், தௌஹீத் ஜமாத், அன்சார் சுன்னா முஹம்மதியா, சுன்னத் வல் ஜமாத், இஹ்சானுல் முஸ்லிமீன், ஹுப்புல் அவுலியா, ஜமியத் அஹ்லுல் குர்ஆன் வல் ஹதீஸ் போன்ற பல பிரிவுகள் இந்த இறைவனுடைய இந்த இஸ்லாத்தை நிலைநாட்டுவதற்கு கருத்து வேற்றுமை, பிரிவினை கூடாது. இஸ்லாம் ஒரு ஜமாத் என்ற கொள்கையில் இயங்கிக் கொண்டிருக்கும். இந்த ஜமாத்தில் இவர்கள் நுழையவில்லை. எனவே இந்த முஸ்லிம் ஜமாத் மேற்குறிப்பிட்ட இந்த அனைத்து பிரிவுகளையும் இவர்கள் காபிர்கள், இவர்கள் முஷ்ரிக்குகள், இவர்கள் முஸ்லீம்கள் இல்லை என்று குர்ஆன் ஹதீஸை ஆதாரமாக வைத்து அடித்து கூறுகிறோம். இந்த ஜமாஅத்தில் யார் வந்து நுழைகிறார்களோ அவர்கள் முஸ்லீம்கள் என்று சொல்லுகிறோம். இந்த ஜமாஅத்தில் நுழைந்ததற்கு பிறகு யார் வெளியேறி செல்கிறாரோ அவர் முர்த்தத் என்று கூறுகிறோம். இது குர்ஆன் ஹதீஸின் தீர்ப்பாகும். எனவே இதை சுருக்கமாக உங்களுக்கு நான் கூறினேன். இப்போது விரிவாக இந்த என்னுடைய நேரம் முடியும் வரைக்கும் உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு ஜல்ல ஷானுஹு தஆலா படைத்த இவ்வுலகை நாம் பார்க்கிறோம். இதில் சூரியன், சந்திரன், வானம், பூமி, நட்சத்திரம், மலைகள், மரங்கள், பறவைகள், மனித ஜின் இனம் அனைத்தும் இருப்பதை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். கேள்வி என்னவென்றால், இந்த படைப்புகளை அல்லாஹ் ஏன் படைத்தான்? என்ன நோக்கம்? ஏதாவது ஒரு முக்கிய காரணத்தை அடிப்படையாக வைத்து அல்லாஹ் படைத்திருக்கின்றானா, அல்லது வெறுமனே இந்த அனைத்து படைப்புகளையும் படைத்திருக்கிறானா என்றால்,
ஒரு முக்கிய நோக்கத்தை அடிப்படையாக வைத்து அல்லாஹ் படைத்திருக்கிறான். அந்த நோக்கம் என்ன என்றால், இந்த உலகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு படைப்புகளும், அது சூரியனாக இருந்தாலும் சரி, சந்திரனாக இருந்தாலும் சரி, மரங்களாக இருந்தாலும் சரி, மலைகளாக இருந்தாலும் சரி, மனிதர்களாக இருந்தாலும் சரி, ஜின்களாக இருந்தாலும் சரி, அது பறவைகளாக இருந்தாலும், இந்த முழு படைப்புகளும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு அல்லாஹ்வுடைய அடிமைகளாகிவிட வேண்டும் என்பதுதான் அல்லாஹ்வின் நோக்கம். வமா ஹலக்குல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதுன். இந்த மனித ஜின்னினத்தை நான் ஏன் படைத்தேன்? எனக்கு அடிமைகளாக ஆகுவதற்கு, அல்லாஹ்வுக்கு மட்டும் கட்டுப்பட வேண்டும் இந்த படைப்புகள். இதுதான் அல்லாஹ்வின் நோக்கம். இந்த நோக்கம் நிறைவேறியதா என்றால், இந்த மனித ஜின் இனத்தை தவிர இருக்கின்ற மற்ற அனைத்து படைப்புகளிலும் இந்த நோக்கம் பரிபூர்ணமாக நிறைவேற்றப்பட்டு விட்டது, பரிபூர்ணமாக நிறைவேறிவிட்டது. இந்த மனித ஜின் இனத்தை தவிர இந்த எல்லா படைப்புகளும் அல்லாஹ்வுக்கு முற்றிலும் கட்டுப்பட்ட முஸ்லிம்களாக இருக்கின்றன. ஒரு ஆடு முஸ்லிம், இது அனைத்தும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட முஸ்லிம்கள். இதை அல்லாஹ்வுடைய குர்ஆன் சாட்சி சொல்லுகிறது. வலஹு அஸ்லம மன் ஃபிஸ் ஸமாவாதி வ மன் ஃபில் அர்த். வானம் பூமியில் இருக்கின்ற ஒவ்வொரு படைப்புகளும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட முஸ்லிம்களாக ஆகிவிட்டன என்று அல்லாஹ் கூறுகிறான். ஆனால் மனித ஜின்னை தவிர வலஹு அஸ்லம மன் ஃபிஸ் ஸமாவாதி வ மன் ஃபில் அர்த். வானம் பூமியில் இருக்கும் அனைத்தும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட முஸ்லிம்களாகிவிட்டன. அலம் தர அன்னல்லாஹ யஸ்ஜுது லஹு மன் ஃபிஸ் ஸமாவாதி வ மன் ஃபில் அர்த் والشمس والقمر والنجوم والجبال والشجر والدواب وكثير من الناس وكثير حق عليه العذاب. நபியே, இந்த வானங்களில் இருப்பவைகளும் இந்த பூமியில் இருப்பவைகளும் மரங்களும் மலைகளும் சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் மனிதர்களில் பெரும்பாலானவர்களும் அல்லாஹ்வுக்கு சிரம்பணிந்து சுஜூது செய்வதை நீர் காணவில்லையா? வகஸீருன் ஹக்க அலைஹில் அஸாப். இந்த மனித ஜினினத்தில் பெரும்பாலானவர்களுக்கு நரகம் கடமையாகிவிட்டது. எனவே வமன் யுஹ்னில்லாஹு, யார் அல்லாஹ்வை இழிவுபடுத்தி விட்டானோ அவனை கண்ணியப்படுத்துபவன் யாரும் இல்லை. வல்லாஹு யஃஅலு மா யஷா, அல்லாஹ் நாடியதை செய்வான். எனவே இந்த முழு படைப்புகளும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு விட்டன. இந்த மனித ஜின், இந்த இரண்டு இனமும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படவில்லை. அல்லாஹ்வுடைய நோக்கம் எல்லா படைப்புகளிலும் நிறைவேறிவிட்டது. ஆனால் இந்த மனித ஜின் இனத்தில் நிறைவேறவில்லை. இதை நாம் பார்க்கிறோம். எப்படி? நீங்கள் பாருங்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதத்தை படைத்து மலக்குகளை வைத்து கூறினான், இந்த ஆதத்துக்கு நீங்கள் சிரம் பணிவதன் மூலம் எனக்கு கட்டுப்பட்டு விடுங்கள். அனைவரும் கட்டுப்பட்டார்கள், இந்த இப்லீஸை தவிர. இவன் கட்டுப்படவில்லை, அல்லாஹ்வுக்கு மாறு செய்தான். எனவே அந்த இடத்தில் அவனுக்கு அல்லாஹ்வுக்கு மாறு செய்த தாகூத் என்ற பட்டம் சூட்டப்பட்டு விட்டது. எனவே அந்த வானத்தில் வைத்து அல்லாஹ்வுக்கும் இந்த தாகூத்துக்கும் இடையிலே போராட்டம் ஆரம்பித்து விட்டது. அல்லாஹ் முழு படைப்புகளும் எனக்கு கட்டுப்பட வேண்டும் என்று அல்லாஹ் அழைக்கிறான். ஆனால் இந்த தாகூத் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு வரும்படி இந்த படைப்புகளை அழைக்கிறான். போராட்டம் ஏற்பட்டு விட்டது. பிறகு இந்த தாகூத்தை அல்லாஹ் தஆலா தூக்கி இந்த பூமியிலே வீசி எறிந்தான். பிறகு ஆதம் நபி அவர்களும் இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டார்கள். இந்த போராட்டம் இந்த பூமியிலே ஆரம்பித்து விட்டது. சத்தியத்துக்கும் அசத்தியத்துக்கும் இடையில் போராட்டம் தான். அல்லாஹ்வுக்கும் இந்த தாகூத்துக்கும் இடையில் போராட்டம். அல்லாஹ் இந்த முழு படைப்புகளும் எனக்கு கட்டுப்படுங்கள் என்று அழைக்கிறான். ஆனால் தாகூத், இந்த ஷைத்தான் எனக்கு கட்டுப்படுங்கள் என்று அவன் அழைத்துக் கொண்டிருக்கிறான். இதை அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான். அல்லாஹு வலியுல்லதீன ஆமனு யுக்ரிஜுஹும் மினல் ஸுலுமாத்தி இலன் நூர். அல்லாஹ் நம்புவர்களின் பொறுப்பாளி. அவன் இந்த தாகூத்தின் கட்டுப்பாட்டில் இருந்து மக்களை அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டுக்கு அழைக்கிறான். வல்லதீன கஃபரு அவுலியாஹும் தாகூத். இந்த நிராகரிப்பவர்களின் பொறுப்பாளி பாதுகாவலன் யார் என்றால் தாகூத். யுக்ரிஜுஹும் மினன் நூர் இலல் ஸுலுமாத். இவன் இந்த படைப்புகளை
அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டில் இருந்து தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு அழைக்கிறான். நீங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படாதீர்கள், எனக்கு கட்டுப்படுங்கள் என்று அழைக்கிறான். எனவே இந்த நேரத்தில் நீங்கள் பாருங்கள், இந்த தாகூத் இந்த பூமியில் எல்லா இடத்துக்கும் சுற்றித் திரிந்து அது மனிதர்களை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு அழைக்கிறது. ஆனால் அல்லாஹ் இந்த பூமிக்கு வருவதில்லை. ஏன்? அல்லாஹ்வுடைய ஒளி திரை அகற்றப்பட்டால் நாங்கள் எல்லாம் கரிந்து விடுவோம். எனவே அல்லாஹ் இந்த பூமிக்கு வருவதில்லை. இந்த தாகூத்துடைய கட்டுப்பாட்டிலிருந்து இந்த மக்களை எப்படி அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டுக்கு அழைப்பது? இந்த தாகூத் இந்த பூமியிலே சுற்றித் திரிந்து முழு மக்களையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு அழைத்துக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டிலிருந்து மக்களை திசை திருப்புகிறது. யுக்ரிஜுஹும் மினன் நூர் இலா ஸுலுமாத். எனவே இந்த பணியை எப்படி அல்லாஹ் செய்வது? எல்லோரும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட வேண்டும். எனவே அல்லாஹ் நபிமார்களை அனுப்புகிறான். இந்த பூமிக்கு நபிமார்கள் வருகிறார்கள். இந்த நபிமார்கள் ஏன் வந்தார்கள்? எதற்காக இந்த நபிமார்கள் அனுப்பப்பட்டார்கள்? லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்கள், சுவர்க்கம் கிடைத்துவிடும். இதற்கா? இல்லை. யூத கிறிஸ்தவர்கள் எப்படி குருட்டு நம்பிக்கையில் இருக்கிறார்களோ, வகாலு லன் யதுகுல் ஜன்னத இல்லா மன் கான ஹூதன் அவ் நஸாரா வலன் தமஸ்ஸன النار இல்லா அய்யாமன் மஅதூதா. நாங்கள் அல்லாஹ்வுடைய பிள்ளைகள், எங்களை நரகம் தீண்டாது. அப்படி சுடுவதாக இருந்தால் குறிப்பிட்ட நாள்களுக்கு தான் சுடும் என்று எப்படி நம்பி இருந்தார்களோ, அதை போன்று இன்று இந்த 72 பிரிவுகளையும் சிலர் ஏமாற்றி வைத்திருக்கிறார்கள். இந்த நபிமார்கள் வெறுமனே கலிமா சொல்லிக் கொடுக்க வந்திருக்கிறார்கள். கூலு லா இலாஹ இல்லல்லாஹ், உங்களுக்கு கிடைத்துவிடும் சொர்க்கம். இது அல்ல. இந்த நபிமார்கள் ஏன் அனுப்பப்பட்டார்கள்? அப்படி என்றால் அல்லாஹ் தஆலா கூறியிருக்க வேண்டும் குர்ஆனில், வலகத் பாஸனா ஃபீ குல்லி உம்மத்தின் ரசூலன் வகூலு லா இலாஹ இல்லல்லாஹ். நான் ஒவ்வொரு சமூகத்திலும் ஒரு தூதரை அனுப்பி லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்கள் போதும் என்று அல்லாஹ் கூறியிருக்க வேண்டும். இல்லை. ஆரம்ப உரையில் நான் உங்களுக்கு கூறியது போன்று அல்லாஹ்வுடைய அடிப்படை நோக்கம் என்னவென்றால், இந்த முழு படைப்புகளும் அல்லாஹ்வுக்கு அடிமைகளாகிவிட வேண்டும் என்பதுதான். இந்த தாகூத்துடைய பிடியிலிருந்து இவன் விடுதலை பெற வேண்டும். முழுக்க முழுக்க அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட முஸ்லிம்களாகிவிட வேண்டும். இந்த மரம், மலை, சூரியன், சந்திரன், நட்சத்திரம் எப்படி அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட முஸ்லிம்களாக இருக்கின்றனவோ, இதே போன்று இந்த மனித இனமும் ஜின் இனமும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட முஸ்லிம்களாகிவிட வேண்டும் என்பதுதான். இதற்கு ஒரே ஒரு வழி, இந்த தாகூத்துடைய பிடியிலிருந்து இவனுடைய கட்டுப்பாட்டில் இருந்து இவர்கள் விடுதலை பெற வேண்டும். விடுதலை பெற்றுதான் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட முடியும். எனவே நபிமார்கள் வந்தார்கள். வந்து என்ன செய்தார்கள்? அல்லாஹ் தெளிவாக கூறுகிறான், وَلَقَدْ بَعَثْنَا فِي كُلِّ أُمَّةٍ رَسُولًا أَنِ اعْبُدُوا اللَّهَ وَاجْتَنِبُوا الطَّاغُوتَ. பாருங்கள், சவுதி அரேபியாவில் தோன்றிய முஹம்மது பின் அப்துல் வஹாப் என்பவர் ஒரு நூல் எழுதியிருக்கிறார், அல் உசூலு ஸலாஸா, அடிப்படை, இஸ்லாத்தின் அடிப்படை. இதை இலங்கை ஜம்மியத்துல் அன்சார் சுன்னா முஹம்மதியாவின் தலைவர் அபூ பக்ர் மதனி அவர்கள் மொழிபெயர்த்திருக்கிறார். அந்த நூலை நீங்கள் எடுத்து பாருங்கள். இதனுடைய விளக்கம் என்ன? وَلَقَدْ بَعَثْنَا فِي كُلِّ أُمَّةٍ رَسُولًا أَنِ اعْبُدُوا اللَّهَ وَاجْتَنِبُوا الطَّاغُوتَ لَا إِكْرَاهَ فِي الدِّينِ قَدْ تَبَيَّنَ الرُّشْدُ مِنَ الْغَيِّ فَمَنْ يَكْفُرْ بِالطَّاغُوتِ وَيُؤْمِنْ بِاللَّهِ. இதனுடைய கருத்து என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ். இந்த நபிமார்கள் வந்தார்கள் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வெறும் வார்த்தையை சொல்வதற்கல்ல, இதனுடைய கருத்தின்பால் தான் மக்களை அழைத்தார்கள். இந்த லா இலாஹாவின் கருத்து என்ன? இதனுடைய கருத்தின்பால் தான் மக்களை அழைத்தார்கள். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய கருத்து என்ன என்றால், அல்லாஹ் இந்த அடிப்படையை கூறுறார், வமா ஹலக்குல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன் வலகத் பஅஸனா ஃபீ குல்லி உம்மத்தின் ரசூலன் அன் இஅ்புதுல்லாஹ வஜ்தனிபுத் தாகூத். நாம் எந்த ஒரு சமூகத்துக்கு ஒரு தூதரை அனுப்பினால் நாம் அவர்களுக்கு கூறி அனுப்புவதெல்லாம் என்னவென்றால், நீங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட அடிமைகளாகி விடுங்கள், தாகூத்துகளுக்கு கட்டுப்படாதீர்கள் என்பதுதான். நீங்கள் தாகூத்துகளுக்கு கட்டுப்படாதீர்கள், அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டுக்கு வாருங்கள். இப்படித்தான் அழைத்திருக்கிறார்கள். எனவே இந்த நபிமார்கள் இந்த உலகத்துக்கு வந்தார்கள். வந்து சொன்னார்கள், வாருங்கள், நீங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள். ஒருவன் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு விட்டான் என்பதை எப்படி தெரிந்து கொள்வது? பாருங்கள், இந்த சமூகத்திலே நாம் பார்க்கிறோம், ஒருவர் ஆனைமடு என்ற ஊரில் இருந்து கொண்டு ஒரு மனிதர் சோமாலத்த என்பவர் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொன்னால்
இந்த 72 பிரிவாரும் அவரை முஸ்லீம் என்று நம்புவதில்லை. இவர்களுடைய பள்ளிகளில் வந்து அவர் இந்த கலிமாவை சொல்ல வேண்டும். இல்லையென்றால் இவர்களுக்கு தெரியாது அவர் முஸ்லீமன், இவர் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு விட்டார்கள் எப்படி தெரியும்? இதே போன்று இந்த நபிமார்கள் வந்து இந்த மக்களை நீங்கள் தாகூத்துடைய கட்டுப்பாட்டில் இருந்து அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டுக்கு வாருங்கள் என்று அழைக்கும் போது ஒருவர் இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டார் என்றால் அது எப்படி தெரிந்து கொள்வது? இதற்கு ஒரு வழிமுறை இருந்தது. ஏனென்றால் ஒரு நபி வரும்போது எல்லோரும் கலிமா சொல்லிக் கொண்டுதான் இருந்தார்கள். ஒரு நபி வரும்போது கலிமா சொல்லாத சமூகம் இந்த பூமியில் இல்லை. நபி அவர்கள் மக்காவில் வரும்போது அங்கு வாழ்ந்தவர்கள் கலிமா சொல்லவில்லையா? யூத கிறிஸ்தவர்கள், இந்த மக்காவில் வாழ்ந்த முஷ்ரிக்கீன்கள், மஜூசிகள் கலிமா சொல்லவில்லையா? பாருங்கள், வலஇன் சஅல்தஹும் மன் ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த லயகூலுன்ன அல்லாஹ். நபியே, இந்த உங்களுடைய இந்த கட்டுப்பாட்டுக்கு வராமல் இந்த தாவூத்துடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்றவர்களை நோக்கி நீங்கள் இந்த வானத்தையும் பூமியையும் படைத்தவன் யார் என்று கேட்டால் லயகூலுன்ன அல்லாஹ், அல்லாஹ் என்று சொல்வார். உங்களுக்கு வானம் பூமியில் இந்த உணவளிப்பவன் யார் என்று கேட்டால் அல்லாஹ் என்று சொல்லுவார். உங்களுக்கு இந்த செவியை தந்தவன் யார், உங்களுக்கு பார்வையை தந்தவன் யார் என்றால் அல்லாஹ் என்று சொல்லுவார்கள். எனவே அவர்கள் அல்லாஹ் என்று சொல்லிக் கொண்டுதான் இருந்தார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னவர்கள் ஹஜ் செய்யவில்லையா? தங்களுடைய ஆடைகளை எல்லாம் கலந்து எறிந்து விட்டு இந்த ஹதீஸுக்கு எப்படி அவர்கள் அமல் செய்திருக்கிறார்கள்? ஒருவன் ஹஜ் செய்தால் அவருடைய முழு பாவங்கள் அளிக்கப்படும் என்று வந்திருக்கிறது. இதற்காக அவர்கள் குருட்டு நம்பிக்கையில் தங்களுடைய ஆடைகளை எல்லாம் கலந்து எறிந்து விட்டு அவர்கள் நிர்வாணமாக இந்த காபாவை சுற்றிக் கொண்டிருந்தார்களே ஒரு கூட்டம். ஹஜ்ஜுக்கு வருகின்றவர்களுக்கு நீர் புகட்டினார்களே. அல்லாஹ்வுடைய காபாவை பிடிக்க வந்த நேரத்தில் இந்த அபூ தாலிப் என்ன சொன்னார்? என்னுடைய ஒட்டகத்தை எல்லாம் தந்துவிடு, இந்த காபா அல்லாஹ்வுடைய வீடு, அவன் பாதுகாப்பான நம்பிக்கையில் இந்த கூட்டத்தை பார்த்துதானே நபி அவர்கள் முஷ்ரிக்குகள், காபிர்கள் என்று கூறி அவருடைய இரத்தங்களையும் உடைமைகளையும் ஹலாலாக்கினார்கள். ஏன் இந்த கட்டுப்பாட்டுக்குள் வரவில்லை? எப்படி வருவர்? ஒருவர் இந்த கட்டுப்பாட்டுக்கு அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டுக்கு வந்து விட்டார் என்றால் அதை எப்படி விளங்கிக் கொள்வது சகோதரர்களே? எப்படி விளங்குவது? ஒரு வழிமுறை. இந்த கொள்கையை சொல்லுகின்ற அந்த நபியிடத்தில் சென்று, உதாரணமாக நூஹ் நபி என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவர்கள் வரும்போது இந்த மக்கள் பல பிரிவுகளாக பிரிந்து தாகூத்துடைய சட்டங்களுக்கு கட்டுப்பட்டு அவனுடைய பிடியில் இருக்கிறார். நூஹ் நபி வந்து இவர்களை எப்படி அழைக்கிறார்? வாருங்கள், இத்தகுல்லாஹ் சொன்னார்கள். நீங்கள் வலக்கத் பஅஸ்னா ஃபீ குல்லி உம்மத்தின் ரசூலன் அன் இஅ்புதுல்லாஹ் வஜ்தனிபுத் தாகூத், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், தாகூத்துகளை நிராகரியுங்கள், அவர்களுக்கு கட்டுப்படாதீர்கள். வலக்கத் பஅஸ்னா ஃபீ குல்லி உம்மத்தின் ரசூலன் அன் இஅ்புதுல்லாஹ். இதே போன்று ஒரு நபி, எந்த ஒரு நபி வந்தாலும் சொல்லுவார்கள், நீங்கள் இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வுக்கு அஞ்சி நடவுங்கள், அத்தியூன், எனக்கு கட்டுப்படுங்கள். எனக்கு கட்டுப்பட்டால் நீங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு விட்டீர்கள். மன் அதானி ஃபகத் அதா அல்லாஹ், எனக்கு கட்டுப்பட்டவன் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டான். ஒமன் அசானி ஃபகத் அஸல்லாஹ், எனக்கு மாறு செய்தவன் அல்லாஹ்வுக்கு மாறு செய்து விட்டான். இந்த அடிப்படையில் தான் அந்த நபிமார்கள் வந்து அந்த மக்களை அழைத்தார். எனவே ஒருவர் இந்த தாகூத்துடைய கட்டுப்பாட்டில் இருந்து அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டுக்கு போய்விட்டார் என்பதை எப்படி தெரிந்து கொள்வது? அவர் அந்த நபியிடத்தில் வர வேண்டும். வந்து உதாரணமாக நூஹ் நபி இருந்தால் சொல்ல வேண்டும், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னக ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, லா இலாஹ். அதாவது நோயை குணப்படுத்துபவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. லா இலாஹ இல்லல்லாஹ் என்றால் என்ன? உங்களுக்கு தெரியும். இந்த தௌஹீத் ஜமாஅத்தில் இருப்பவர்களுக்கு தெரியும். தௌஹீத் ருபூபிய்யா, அல் உலூஹிய்யா என்று பிரித்து வைத்திருக்கிறார்கள். இந்த மக்காவிலே, இந்த உலகத்திலே வாழ்ந்த இந்த மக்கள், நபிமார்கள் வரும்போது வாழ்ந்தவர்கள், இந்த ருபூபிய்யா, படைப்பவன் அல்லாஹ், உணவளிப்பவன் அல்லாஹ், உயிர்ப்பிப்பவன் அல்லாஹ், மரணிக்க செய்பவன் அல்லாஹ் என்ற தௌஹீதை ஏற்றிருந்தார்கள். யாருமே இதை மறுக்கவில்லை. ஆனால் அவர்கள் முஷ்ரிக்கீகளாக இருந்தார்கள். ஏன்? அவர்கள் உலூஹியத்திலே சிறுக்கு வைத்துக் கொண்டிருந்தார்கள், வணக்க வழிபாடுகளை அவர்கள் சிறுக்கு வைத்துக் கொண்டிருந்தார்கள். எனவே ஒருவர் வந்து நூஹ் நபியிடத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ், இதற்கு மேல் நான் யாருக்கும் அறுத்து பலியிட மாட்டேன், இதற்கு மேல் நான் யாரையும் யா முஹய்யத்தீன் என்று அழைக்க மாட்டேன், யா உஸ்ஸா யா லாத் அழைக்க மாட்டேன், வேறு யாரிடத்திலும் நான் குழந்தைகளுக்கு செல்ல மாட்டேன், வேறு யாருக்கும் நான் அறுத்து பலியிட மாட்டேன், வேறு யாருக்கும் நான் காணிக்கை போட மாட்டேன், எந்த ஒரு மனிதரையும் நான் பின்பற்ற மாட்டேன்,
ஷாஃபி, ஹனபி, மாலிக், ஹம்பலி, ஷாதிலியா, காதிரியா, நக்ஷபந்தியா போன்ற இந்த பிரிவுகளை நான் பின்பற்ற மாட்டேன். லா இலாஹ இல்லல்லாஹ், ஒரு அல்லாஹ்வுக்கு தான் நான் கட்டுப்படுவேன். அன்னக ரசூலுல்லாஹ், இந்த பணியை செய்வதற்கு இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டவர்கள் நீங்கள் என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி அந்த ஜமாஅத்தில் சேர்ந்திருக்கிறார்கள். இப்படி ஒருவர் அந்த ஜமாஅத்தில் சேர்ந்தால் அவருக்கு பெயர் அன்றையிலிருந்து முஸ்லிம். இந்த நூஹ்வுடைய இந்த ஜமாஅத்தில் வந்து யார் சேரவில்லையோ அவர் முஷ்ரிக், முஸ்லிம் இல்லை. ஏன்? அவர் இந்த கட்டுப்பாட்டுக்கு வரவில்லை. இந்த கூட்டம் தான் முஸ்லிம் கூட்டம். இப்படி ஒவ்வொரு நபிமார்களும் வந்து மக்களை இந்த கட்டுப்பாட்டுக்கு தான் அழைத்திருக்கிறார்கள். இதுதான் அல்லாஹ்வுடைய அடிப்படை நோக்கம். முழு சமூகமும், முழு உயிரினங்களும், முழு படைப்புகளும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட வேண்டும். எனவே இந்த நபிமார்கள் வந்து சொன்னது, நாம் இத்தகுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள். வஅதீஊன், நீங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுகிறீர்கள் என்பதற்கு அடையாளமாக நீங்கள் எனக்கும் கட்டுப்படுங்கள், என்னிடத்தில் வாருங்கள். வலா துதீஉ அம்ரல் முஸ்ரிஃபீன், நீங்கள் தாவூத்துகளுடைய கட்டளைகளுக்கு நீங்கள் கட்டுப்பட்டு அவனுக்கு நீங்கள் அடிபணியாதீர்கள். நீங்கள் முற்றிலும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவர்களாக இந்த கூட்டத்திலே நுழைந்து விடுங்கள் என்றுதான் இந்த நபிமார்கள் வந்து மக்களை அழைத்திருக்கிறார்கள். எனவே இதுதான் ஒவ்வொரு நபிமார்களுடைய அடிப்படை நோக்கம். என்ன? முழு கட்டுப்பாடு வர வேண்டும். இதை நீங்கள் குர்ஆனை எடுத்து நன்றாக படித்து பாருங்கள். இன்றைக்கு குர்ஆனை படிப்பவர்கள் யாரும் இல்லை. சொல்லி வைத்திருக்கிறார்கள் இந்த குர்ஆனும் ஹதீஸும் நெருப்பு, இது மக்களை வழிகெடுத்துவிடும் என்று ஒரு கூட்டம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஒரு கூட்டம் அல்ல, பல கூட்டம். இந்த குர்ஆனை படித்து பாருங்கள். இந்த நோக்கத்திற்குத்தானே நபிமார்கள் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். வேறு என்ன நோக்கம்? குர்ஆனை ஒரு ஆதாரம் காட்ட முடியாது. இந்த முழு மனிதன், முழு அல்லாஹ்வுடைய படைப்புகளும் அவனுக்கு கட்டுப்பட வேண்டும். இதுதான் அல்லாஹ்வுடைய நோக்கம். எனவே அல்லாஹ் கூறுகிறான், காத்திலூஹும் ஹத்தா லா தகூன ஃபித்னத்துன் வ யகூன தீனு குல்லுஹு லில்லாஹ். அல்லாஹ் கூறுகிறான், எல்லா நபிமார்களையும் பார்த்து, எல்லா முஸ்லிம்களையும் பார்த்து அல்லாஹ் காத்திலூஹும் ஹத்தா லா தகூன ஃபித்னத்துன் வ யகூன தீனு குல்லுஹு லில்லாஹ். அதாவது இந்த உலகத்தில் முழு குழப்பங்களும் அடங்க வேண்டும். ஷிர்க், பித்அத் போன்றவைகள் எல்லாம் ஒழிக்கப்பட்டு வயக்கூன தீனு குல்லு, முழு கட்டுப்பாடும் அல்லாஹ்வுக்கு வருவரைக்கும் நீங்கள் முயற்சி செய்யுங்கள், போராடுங்கள். அல்லாஹ் கூறுகிறான். குர்ஆன் சொல்லுகிறது ஒவ்வொரு நபிமார்களுக்கும் இதுதான் கட்டளை. இந்த உலகத்தில் எந்த இடத்திலும் ஷிர்க் இருக்கக்கூடாது, ஒரு பித்அத் இருக்கக்கூடாது. இந்த முழு மக்களும் தாகூத்துடைய கட்டுப்பாட்டில் இருந்து விலகி அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டுக்கு வந்துவிட வேண்டும். அதற்காக நீங்கள் பாடுபடுங்கள். வயக்கூன தீனு குல்லுஹு லில்லாஹ். இதுதான் நபிமார்கள் கொண்டு வந்த அடிப்படை கொள்கை. இதுதான் இஸ்லாம். இதற்குத்தான் அல்லாஹ் இந்த அனைவரையும் படைத்திருக்கிறான். எனவே இந்த பணியில் இறுதியாக வந்தவர்கள் தான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் வந்து என்ன சொன்னார்கள்? இந்த அடிப்படை தான், வேறு ஒன்றுமே இல்லை. என்ன சொன்னார்கள்? நீங்கள் அல்லாஹ்வுக்கு பயப்படுங்கள், நீங்கள் அல்லாஹ்வுக்கு பயப்பட்டு அவனுக்கு கட்டுப்பட்டு விட்டீர்கள் என்பதற்கு அடையாளமாக நீங்கள் என்னையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். எனவே இந்த கொள்கையை ஏற்ற ஒருவர் அந்த மக்காவிலே வந்தால் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ் என்று அவர்கள் அந்த கொள்கையை நுழைந்திருக்கிறார்கள். இதுதான் பைஅத். இந்த பைஅத்தை செய்து ஒருவர் நுழைந்து விடுவார். இந்த முஹம்மது நபி அவர்கள் என்ன சொன்னார்கள்? இந்த அடிப்படை தானே லா இலாஹ இல்லல்லாஹ். நீங்கள் தாவூத்துடைய கட்டுப்பாட்டுகளில் இருந்து கலந்து வந்து இல்லல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டுக்கு வந்து விடுங்கள் என்றுதானே நபி சொன்னார்கள். இதைத்தானே குர்ஆன் தெளிவாக கூறுகிறது. லா இக்ராஹ ஃபித்தீன் கத் தபையன ருஷ்து மினல் கய் வமன் யக்ஃபுர் பித்தாகூத் வ யுமின் பில்லாஹ் ஃபகத் இஸ்தம்ஸக பில் உர்வத்தில் உஸ்கா. அல்லாஹ் கூறுகிறான், இஸ்லாத்திலே பலவந்தம் இல்லை. ஒருவரை பலாத்காரமாக இஸ்லாத்துக்குள் வா என்று கூறுவதற்கு அதிகாரம் இல்லை. ஆனால் சத்தியம் அசத்தியம் இது என்பது தெளிவாகிவிட்டது. வமன் யக்ஃபுர் பித்தாகூத், தாகூத்துடைய கட்டுப்பாட்டில் இருந்து எவன் பிரிந்து வயோமின் பில்லாஹ், அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டுக்கு வந்து அவனை நம்புகிறானோ ஃபகத் இஸ்தம்ஸக பில் உர்வத்தில் உஸ்கா லம் ஃபிஸாம லஹா, அறுபடாத பலமான கயிற்றை அவர் பிடித்துக் கொண்டு முஸ்லீமாகிவிட்டார் என்று அல்லாஹ் கூறுகிறான். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த அடிப்படையும் இதுதான். நீங்கள் தாகூத்துடைய கட்டுப்பாட்டில் இருந்து வாருங்கள், விலகுங்கள்,
இந்த அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டுக்கு வாருங்கள். அலம் தர இலல் லதீன யஸாமூன அன்னஹும் ஆமனு பிமா உன்ஸில இலைக வமா உன்ஸில மின் கப்லிக் ويريدون أن يتحاكموا إلى الطاغوت وقد أمروا أن يكفروا به ويريد الشيطان أن يضلهم ضلالا بعيدا. என்ன கூறுகிறார்? எடுத்து பாருங்கள் குர்ஆனை. நபியே, உங்களுக்கு இறக்கிய வேதத்தையும் உங்களுக்கு முன்னால் இறக்கப்பட்ட வேதத்தையும் நம்புவதாக கூறிக்கொண்டு தாகூத்திலே தீர்ப்பு கேட்டு செல்பவனை நீர் பார்த்தீரா? ஆனால் இந்த தாகூத்துகளை எல்லாம் நிராகரிக்கும்படி இவர்கள் ஆரம்பத்தில் ஏவப்பட்டிருக்கிறார்கள். ஒருவர் முஸ்லீம் ஆவதாக இருந்தால் தாகூத்துடைய கட்டுப்பாட்டிலிருந்து விலகி இந்த அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டுக்கு வர வேண்டும். இந்த முழு தாகூத்துகளையும் நிராகரித்து வயோமின் பில்லா அல்லாஹ்வுக்கு நீங்கள் வாருங்கள் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். எனவே இப்படி இந்த தாகூத்துகளிடத்திலே தீர்ப்பு கேட்டு செல்பவனை நீர் பார்த்தீரா? இவர்களை தூரமான வழிகேட்டிலே விட்டு செல்ல ஷைத்தான் விரும்புகிறான். இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்தது. எனவே நபிமார்களுக்கு இடையில் இந்த அடிப்படையில் எந்த கருத்து வேற்றுமையும் கிடையாது. எல்லா நபிமார்கள் கொண்டு வந்தது இந்த அடிப்படை தான். என்ன? நீங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள். அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவதாக இருந்தால் முதலில் தாகூத்துடைய கட்டுப்பாட்டிலிருந்து நீங்கள் விலகிக் கொள்ள வேண்டும் என்பதுதான். இந்த சுருக்கத்தை, என்ன சுருக்கம்? முழு நபிமார்கள் கொண்டு வந்தது ஒன்றுதான். அனேபுதுல்லாஹ வஜ்தனிபு தாகூத். நீங்கள் தாகூத்துகளுக்கு கட்டுப்படாதீர்கள், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள். அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுகின்ற ஒருவர் இந்த கொள்கையை சொல்லுகின்றவரிடத்திலே வந்து அவர் பையத்து செய்ய வேண்டும். நான் தாகூத்துடைய கட்டுப்பாட்டில் இல்லை, அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டுக்கு வந்து விட்டேன். இதற்கு அடையாளமாக இந்த கொள்கையை சொல்லுபவரிடத்தில் இதை கூறி அந்த ஜமாத்தில் சேர்ந்து கொள்ள வேண்டும். இதுதான் நபிமார்கள் கொண்டு வந்தது. அந்த ஜமாத்துகளில் கருத்து வேற்றுமை, அவர்கள் வஹியை மட்டுமே பின்பற்றுவார்கள். ஆதம் நபி கொடுத்து முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவரை வந்த எல்லா நபிமார்களும் அந்த வஹியை மட்டுமே பின்பற்றி இருக்கிறார்கள், வேறு எதையும் பின்பற்ற மாட்டார்கள். இன்று நீங்கள் பார்க்கின்றீர்கள் இந்த 22 பிரிவுகளில் குர்ஆன், ஹதீஸ், இஜ்மா, கியாஸ், இஸ்திஹ்சான், மசாலில் முர்சலா, அக்வாலு ஸஹாபா, ஃபஹ்மு ஸஹாபா, தாரீக், தஃப்சீர் என்று வைத்திருக்கிறார்களே, இது அல்ல. ஒவ்வொரு நபிமார்களும் பின்பற்றியது அவருடைய அடிப்படை இந்த வஹி. வஹியை தவிர வேறு எதையும் அவர்கள் பின்பற்றவில்லை. மூன்றாவது ஒன்று இந்த அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவது, தாகூத்துகளை நிராகரிப்பது. இரண்டாவது இந்த ஜமாத், அந்த நபிமார்கள் பின்பற்றியது வஹி, வேறு எதையும் பின்பற்றவில்லை. மூன்றாவது அந்த ஜமாத்தில் கருத்து வேற்றுமை கிடையாது. ஒரு மசலாவிலே 2 கருத்து கிடையாது. ஒரு வருடத்தில் ஹலால், ஒரு வருடத்தில் ஹராம். நூஹ் நபியை ஏற்றுக்கொண்டவரிடத்தில் ஒரு வருடத்தில் பெண்ணை தொட்டால் ஒழுவு முறையும், இன்னொரு வருடத்தில் ஒழுவு முறையா. அந்த மூசா நபியை ஏற்றுக்கொண்டவர்களில் ஒரு வருடத்தில் எலி ஹராம், ஒரு வருடத்தில் எலி ஹலால். இந்த ஈசா நபியை ஏற்றுக்கொண்டவரிடத்தில் ஒரு வருடத்தில் நரி சாப்பிடலாம், ஒரு வருடத்தில் நரி கூடாது. இந்த முகமது நபியை ஏற்றுக்கொண்டவரிடத்தில் ஒரு வருடத்தில் ஃபாத்திஹா ஓதினால் தொழுகை பாத்தில் மக்ரூ, இன்னொரு இடத்தில் ஃபாத்திஹா ஓதாவிட்டால் தொழுகை பாத்தில் கிடையாது. குர்ஆன், ஹதீஸில் ஆதாரம் காட்ட முடியாது. ஆனால் மனிதர்கள் என்ற வாயிலே ஒரு கருத்து வேற்றுமை ஏற்பட்டால் ஃபருத்தூஹு இலல்லாஹி வర్ ரசூல், உங்களுக்கு மத்தியில் எந்த கருத்து வேற்றுமை ஏற்பட்டாலும் நீங்கள் அல்லாஹ்வுக்கு வழிபடுங்கள், தூதருக்கு வழிபடுங்கள், உங்கள் அதிகாரிகளுக்கு வழிபடுங்கள். உங்களுக்கு மத்தியில் கருத்து வேற்றுமை ஏற்பட்டால் ஃபருத்தூஹு இலல்லாஹி வర్ ரசூல், குர்ஆன் ஹதீஸின் பால் நீங்கள் செல்லுங்கள் என்றுதான் வந்திருக்கிறது. எனவே அவர்கள் நபியிடத்தில் வருவார்கள், பிரச்சனையை முடித்துக் கொள்வார்கள். இன்று இந்த 72 கூட்டத்தில் நீங்கள் பார்ப்பதை போன்ற கருத்து வேற்றுமை எந்த நபிமார்களிடத்திலும் இல்லை. எனவே இந்த அடிப்படையில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மக்காவிலும் மதீனாவிலும் இந்த மார்க்கத்தை முன்வைத்தார்கள். மக்காவிலே இந்த மார்க்கத்தை சொல்லும்போது ஒருவர் விரும்பினார், இந்த அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டுக்கு வர விரும்பினால் முகமது நபி இடத்திலே வந்து சொல்வார், முத்த எதக்க உபாயோக அலல் இஸ்லாம், நீட்டுங்கள் உங்கள் கரத்தை, நான் இந்த இஸ்லாத்துக்காக நான் உடன்படிக்கை செய்கிறேன் என்று வந்து விடுவார். அதற்கு பிறகு இவருக்கு வேறு மதுஹப் இல்லை, வேறு பிரிவுகள் கிடையாது, வேறு இந்த குர்ஆன் ஹதீஸை தவிர இஜ்மா கியாஸ் இல்லை. இந்த நபிதான் இவருக்கு தலைவர், இவர் கூறுவதை தான் பின்பற்றுவார். இவர் கூறுவது என்ன? வஹி மட்டும். எனவே இந்த நீங்கள் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும்.
அல்லாஹ் ஒவ்வொருவருக்கும் ஹிதாயத்து கொடுக்க வேண்டும். இந்த முழு நபிமார்களும் கொண்டு வந்த இந்த அடிப்படை இதான். மீண்டும் மீண்டும் நீங்கள் விளங்குவதற்காக கூறுகிறேன். தாகூத்துடைய கட்டுப்பாட்டிலிருந்து விலகி அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டுக்கு வர வேண்டும். இந்த கொள்கைதான் எல்லா நபிமார்களும் கொண்டு வந்தது. இதனுடைய தெளிவை, இதனுடைய சுருக்கத்தை அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான். குர்ஆனை எடுத்து பாருங்கள். அஃபலா யததப்பரூனல் குர்ஆன், நீங்கள் இந்த குர்ஆனை இவர்கள் சிந்திக்க வேண்டாமா? அம்மாலா குலூபின் அக்ஸாருஹா, இவருடைய உள்ளங்களிலே பூட்டு போடப்பட்டிருக்கிறார் அல்லாஹ் கேட்கிறார். குர்ஆனை பார்ப்பவர்கள் யார்? நபியுடைய சுன்னாவை பார்ப்பவர்கள் யார்? எனவே குர்ஆனை படித்து பாருங்கள். 42வது அத்தியாயத்தில் 13வது வசனத்தை எடுத்து பாருங்கள். இதை நீங்கள் சரியாக விளங்கினால் இந்த இடத்திலே கூறியிருக்கின்ற அனைவரும் இந்த இடத்திலே நீங்கள் ஒரு ஜமாத்தாக ஆகிவிடுவீர்கள். இந்த குர்ஆனை நீங்கள் உண்மையில் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் விசுவாசிக்கின்றதாக நீங்கள் இருந்தால் இந்த வசனத்தை நீங்கள் எடுத்து பார்த்தால் இந்த இடத்திலிருந்து, இந்த ஹாலில் இருந்து நீங்கள் வெளியேறுவதற்கு முன்னால் ஒரு ஜமாத்தில் நீங்கள் ஆகிவிடுவீர்கள். நீங்கள் அல்லாஹ்வை நம்புவதாக இருந்தால், இந்த குர்ஆனை ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் எடுத்து பாருங்கள். என்ன சொல்லுகிறான்? ஷரஅலக்கும் மினத் தீனி மா வஸ்ஸா பிஹி நூஹன். அல்லாஹ் ரசூலுல்லாஹை பார்த்து கூறுகிறான், நபியே, நூஹ் நபிக்கு எந்த ஒன்றை மார்க்கமாக கொடுத்தானோ அதைத்தான் உங்களுக்கும் தந்திருக்கிறான். எல்லா நபிமார்களுக்கும் அடிப்படை ஒன்று, தீன் ஒன்று. என்ன? முழு கட்டுப்பாடும் அல்லாஹ்வுக்கு வர வேண்டும். இதற்காக பாடுபடுவது. ஒரு நிபந்தனை தெரியக்கூடாது. ஷரஅலக்கும் மினத் தீனி மா வஸ்ஸா பிஹி நூஹன். நூஹ் நபிக்கு எந்த அடிப்படையை அல்லாஹ் கொடுத்தானோ அதைத்தான் உங்களுக்கும் தந்திருக்கிறான். அது மட்டுமா? வல்லதி அவ்ஹைனா இலைக், உங்களுக்கு நான் வஹி மூலம் அறிவிப்பது. வமா வஸ்ஸைனா பிஹி இப்ராஹீம வ மூஸா வ ஈஸா. இப்ராஹீம், மூஸா, ஈஸா இந்த அனைவருக்கும் நான் வஹி மூலம் அறிவிக்கப்பட்டதும் என்னவென்றால் அது என்ன? பல பிரிவுகளாக இருங்கள், தாவூத்துகளுக்கு கட்டுப்படுங்கள், மதுஹபுகளை பின்பற்றுங்கள், இஜ்மா கியாஸ்களை பின்பற்றுங்கள். பிரிவுகள் இஸ்லாம், மதுஹபுகள் இஸ்லாம். இப்படியா? நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். இந்த சத்தியத்தை எதிர்த்து வந்திருப்பவர்களுக்கு நாங்கள் கூறுகிறோம், நீங்கள் அல்லாஹ்வுக்கு இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். இந்த வசனத்தை பாருங்கள், என்ன கூறுகிறார்? ஷரஅலக்கும் மினத் தீனி மா வஸ்ஸா பிஹி நூஹன் வல்லதி அவ்ஹைனா இலைக் வமா வஸ்ஸைனா பி இப்ராஹீம வ மூஸா ஈஸா. நூஹ், இப்ராஹிம், மூஸா, ஈஸா இந்த அனைவருக்கும் நாம் கொடுக்கப்பட்ட அடிப்படையை தான் உங்களுக்கும் தந்திருக்கிறோம். எல்லா நபிமார்களுடைய அடிப்படையும் ஒன்றுதான். அது என்ன? தெளிவாக அல்லாஹ் கூறுகிறான், அன் அகீமுத்தீன், நீங்கள் தீனை நிலைநாட்டுங்கள். தீன் என்றால் என்ன? தான யதீனு. தீன் என்றால் அடிபணிதல். யாருக்கு அடிபணிதல் நிலைநாட்டுவது? மொழிபெயர்ப்பை எடுத்து பாருங்கள். தமிழ் மொழிபெயர்ப்பை எடுத்து பாருங்கள். அப்துல் ஹமீத் பாக்கவி மொழிபெயர்த்திருக்கிறார். இந்த காதியானிகளும் மொழிபெயர்த்து இருக்கிறார்கள் குர்ஆனை அழகான முறையில். சில பிழைகள் விட்டிருக்கிறார்கள். எனவே அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிதலை நிலைநாட்டுங்கள். அனேபுதுல்லாஹ வஜ்தனிபு தாகூத். இதுதான் அல்லாஹ்வுக்கு அடிபணிவதாக இருந்தால் முதலில் தாகூத்துடைய கட்டுப்பாட்டிலிருந்து ஒருவன் வெளியேற வேண்டும். தாகூத்துடைய கட்டுப்பாட்டில் இருந்து கொண்டு அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட முடியாது. எனவே இந்த எல்லா நபிமார்களுக்கும் கொடுத்த அடிப்படையை தான் உங்களுக்கு நான் தந்திருக்கிறேன் என்று அல்லாஹ் கூறுகிறான். என்ன? அன் அகீமுத்தீன், நீங்கள் தீனை நிலைநாட்டுங்கள். முழு கட்டுப்பாட்டையும் அல்லாஹ்வுக்கு கொண்டு வாருங்கள். அது அப்துல்லாவாக இருந்தாலும் சரி, இப்ராஹிமாக இருந்தாலும் சரி, சோமாலபையாக இருந்தாலும் சரி, சிதுபண்டாவாக இருந்தாலும் சரி, இந்த முழு மக்களும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட வேண்டும். எல்லா மக்களையும் படைத்தவன் அல்லாஹ். அந்த அல்லாஹ்வுக்கு அடிபணியுங்கள். இந்த இறைவனுக்கு கீழ்ப்படிதலை இந்த பூமியிலே நிலைநாட்டுங்கள் என்பதாகும். இதில் என்ன சந்தேகம்? முழு நபிமார்களுக்கு வந்த அடிப்படை இதுதானே. இந்த கொள்கையைத்தானே இந்த பூமியை நிலைநாட்ட வேண்டும். சரி, ஆனால் ஒரு நிபந்தனை. எப்படி நிலைநாட்டுவது? கூனு லா இலாஹ இல்லல்லாஹ். ஒருவன் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று போய்விட்டான், விஷயம் முடிந்து விட்டதா? அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு விட்டானா? அல்லாஹ்வுடைய நோக்கம் நிறைவேறி விட்டதா? இப்படி இந்த உலகத்தில் இருக்கின்ற 500 கோடி மக்களும் ஒவ்வொருவரும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று கூறிவிட்டு
அவர்களுடைய பாட்டில இருந்து கொண்டிருந்தால் அல்லாஹ்வுடைய நோக்கம் நிறைவேறுமா? சற்று சிந்தித்து பாருங்கள். இந்த ஹக்கை சொல்லுகின்ற இந்த ஜமாத்தை பற்றி தவறான கருத்துகள் உங்களுக்கு ஊட்டப்பட்டிருக்கிறது. இதை பற்றி நீங்கள் பிரிவாக விளங்கிக் கொண்டு இந்த ஜமாத்தை எதிர்க்கிறீர்கள். நீங்கள் உங்களுக்கு தவறான கருத்து இந்த பிரிவினைவாதிகளால் ஊட்டப்பட்டுள்ளது. நாங்கள் என்ன சொல்லுகிறோம் என்பதை சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய வஹியை மட்டும் தானே நாங்கள் சொல்லுகிறோம். எல்லா நபிமார்களுக்கும் கொடுத்த அடிப்படை அந்நக்கையமுத்தீன், நீ தீனை நிலைநாட்டுங்கள். ஒரு நிபந்தனை, இந்த தீனை எப்பொழுது சகோதரர்களை நிலைநாட்ட முடியும்? எப்படி முழு மக்களும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு ஆக முடியும் என்றால் அல்லாஹ் கூறுகிறான், வலா ததஃபர்ரகு ஃபீஹி, நீங்கள் பிரிந்து விடாதீர்கள். 42:13 எடுத்து நன்றாக படித்து பாருங்கள். இந்த சத்தியத்தை உங்களால் விளங்கிக் கொள்ள முடியும். இதை நீங்கள் விளங்கிக் கொண்டால் நரகத்திலிருந்து தப்பி விட்டீர்கள். இந்த ஹக்கை நீங்கள் விளங்கி ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நீங்கள் எந்த பிரிவில் இருந்தாலும் நரகமே, நீங்கள் காபிர்களாகத்தான் மரணிப்பீர்கள். குர்ஆன் சொல்லுகிறது. இது பிழை என்றால் நிரூபித்து காட்டுங்கள் எந்த இடத்திலும். இந்த ஆயத் என்ன சொல்லுகிறது? அந்நக்கையமுத்தீன், தீனை நிலைநாட்டுங்கள், நீங்கள் பிரிந்து விடாதீர்கள். இதுதான். இந்த பிரிவினை தீனை நிலைநாட்ட முடியுமா? சென்று பாருங்கள். இந்த ஆப்கானிஸ்தானிலே ஹனபி, ஷாஃபி, ஜமாத் இஸ்லாம், தௌஹீத், ஷியா போன்ற 7-8 பிரிவுகள், அவர்கள் ஒரு தலைமைத்துவத்தின்கள் வராமல் இந்த தீனை நிலைநாட்டுகின்ற நோக்கம் இல்லாமல் அவர்கள் வேறு உலக ஆதாயங்களுக்காக வேண்டி பிரிந்து அவர்கள் போராடினார். என்ன நடந்தது? இன்று அவர்களுக்குள்ளே ஒருவரை கொலை செய்து கொள்கிறார். ஒரு பிரிவு மற்ற பிரிவை அழிப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. எல்லா பிரிவுகளும் ஒன்று சேர்ந்து முடிவெடுத்தார்கள். இந்த ஆப்கானில் எங்களுக்கு அதிகாரம் கிடைத்தால் முதலில் ஜம்மியத்துல் அஹ்லுல் குர்ஆன் வல் ஹதீஸ் என்ற அந்த இயக்கத்தை அழிப்பது என்று முடிவெடுத்தார்கள். ஹனபிகளும் ஜமாத் இஸ்லாமிகளும் எல்லா பிரிவினைவாதிகளும் ஒன்று சேர்ந்து இந்த குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுகின்றவர்களை, இந்த விரலாட்டுபவர்களை, இந்த நெஞ்சிலே கைகட்டுபவர்களை, கூட்டு துஆ ஓதாதவர்களை நாங்கள் அழித்து கட்டுவோம் என்று முடிவெடுத்தார்கள். ஆனால் இந்த பிரிவு முஸ்லீம்கள் அல்ல. தௌஹீத் ஜமாத் என்று குர்ஆன் ஹதீஸ் என்று சொல்பவர்கள் முஸ்லீம் அல்ல. இவர்கள் குர்ஆன் ஹதீஸை பின்பற்றவில்லை. இவர்கள் சொல்லுகிறார்கள். ஏன்? இந்த ஆயத்திலே பாருங்கள், அந்நக்கையமுத்தீன வலா ததஃபர்ரகு ஃபீஹி, பிரியாது. இஸ்லாம் ஒரு கொள்கை, அது ஒரு ஜமாத், அதிலே பிரிவினை கிடையாது, அதிலே கருத்து வேற்றுமை கிடையாது. இந்த சத்தியத்தை பார்ப்பதாக இருந்தால் இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீனிலே நீங்கள் நுழைந்து பாருங்கள். இதுதான் இஸ்லாம். எனவே இந்த ஆயத்தில் அல்லாஹ் கூறுகிறான் பின்னால் தெளிவான விளக்கம். கபுர அலல் முஷ்ரிகீன மா ததுஊஹும் இலைஹ், நபியே, எந்த அடிப்படையில் நீங்கள் அழைக்கின்றீர்களோ, எந்த அடிப்படையின் பால் மக்களை அழைக்கின்றீர்களோ, இது முஷ்ரிக்கீன்களுக்கு பாரமாக இருக்கும். எனவே நீங்கள் அல்லாஹ்வுக்கு தீனை நிலைநாட்டுங்கள், நீங்கள் பிரிந்து விடாதீர்கள். இதுதான் அடிப்படை. எல்லா நபிமார்களுடைய அடிப்படை இதுதான். தீனை நிலைநாட்டுங்கள், பிரியாதீர்கள். பிரிந்தால் நீங்கள் தாகூத்துகளுக்கு கட்டுப்பட்டு விட்டீர்கள். எனவே இந்த அழைப்பு கபுர அலல் முஷ்ரிகீன மா ததுஊஹும் இலைஹ், நீங்கள் விடுகின்ற இந்த அழைப்புகள், இந்த அழைப்பு முஷ்ரிக்கீன்களுக்கு பாரமாக இருக்கும். இதை நாம் பார்க்கிறோம். ஒரு நபி வந்து இந்த கொள்கையை முன்வைக்கும் போது இந்த நபியுடைய ஜமாஅத்தில், அந்த முஸ்லிம் ஜமாஅத்தில் கூட்டத்தில் யார் சேரவில்லை? அவர் முஷ்ரிக். நபி அவர்கள் மக்காவிலே இந்த மார்க்கத்தை கொண்டு வந்தார்கள். இதை ஏற்றுக்கொண்டவர்கள் முஸ்லீம்கள், ஏற்றுக்கொள்ளாதவர்கள் முஷ்ரிக்கள். எனவே இதுதான் நபிமாவுடைய அடிப்படை. இது நன்றாக பாருங்கள், அதிகமாக விளக்குவதற்கு முடியாது. எனவே நபியே, நீங்கள் அழைக்கின்ற இந்த அழைப்பு முஸ்லிம்களுக்கு பாரமாக இருக்கும். எனவே இந்த ஆயத்து தெளிவாக காட்டுகிறது, இந்த மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்கு பிரிந்துவிடக் கூடாது என்று ஒரு கூட்டம் பாடுபடும் போது அந்த கூட்டத்திலே சேராதவர்கள் முஸ்லிம்கள், அவர்கள் முஸ்லிம்கள் இல்லை. இப்போது நேரம் சரியாகிவிட்டது. நான் கொண்டு வந்த இந்த இஸ்லாத்தை உங்களுக்கு கூறுவதற்கு இந்த தலையங்கத்தில் 4இல் ஒரு பாதி கூட சொல்லவில்லை. எனவே இந்த அடிப்படையில், நபிமார்கள் கொண்டு வந்த இந்த அடிப்படையில் இன்றைக்கு உலகத்தில் இப்படி முஸ்லீம் கூட்டம் கொண்டு இருக்கிறது. இந்த கூட்டத்தில் சேருபவர்கள் முஸ்லீம்கள், இந்த கூட்டத்தில் சேராதவர்கள் முஸ்லீம்கள் இல்லை. இதிலிருந்து வெளியேறி செல்பவர்கள் முர்த்தத்துகள். இதை பற்றிய குர்ஆன் ஹதீஸ் தெளிவாக கூறுகிறது. மன் ஹரஜ, நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், மன் ஹரஜ மினல் ஜமாஅத்தி கீத ஷிப்ரின் ஃபகத் ஹலா ரிபகத்துல் இஸ்லாமின் உனகை. இப்படி இந்த மார்க்கத்தை நிலைநாட்டவும் இந்த பிரிந்துவிடக் கூடாது என்ற கொள்கையில் அழைக்கின்ற அந்த கூட்டத்தில் இருந்து யார் வெளியேறுகின்றார்களோ அவர்கள் தங்களுடைய இஸ்லாத்தை தங்களுடைய கழுத்திலிருந்து கலைந்து எறிந்து விட்டார்கள். அவர்கள் தொழுதாலும் சரி, நோன்பு பிடித்தாலும் சரி, தன்னை ஒரு முஸ்லீம் என்று கூறிக்கொண்டாலும் சரி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். எனவே இதை பற்றி தெளிவான விளக்கம் உங்களுக்கு தேவையானால்
இந்த இஸ்லாத்தை பற்றி உங்களுக்கு நான் கொண்டு வந்த இந்த தலையங்கத்தை விளக்குவதற்கு யாரால் விரும்பினால் ஒரு ஏற்பாடு செய்தால் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் இந்த புத்தகத்தில் வைத்து இந்த விளக்கத்தை உங்களுக்கு நாங்கள் தருவதற்கு தயாராக இருக்கிறோம். அதிகமான விளக்கங்கள் பெற விரும்புவர்கள் எங்களை தனியாக சந்தித்து விளக்கங்களை பெற்றுக் கொள்ளவும். எனவே இன்று இந்த உரையின் சுருக்கம், நாங்கள் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் முஸ்லிம்கள். எனவே நேரம் சரியாகிவிட்டது, நிறுத்தும்படி உத்தரவு வந்து விட்டது. எனவே இத்தனை நான் முடித்துக் கொள்கிறேன். அல்லாஹு தாலா ஹக்கை விளங்குபவர்களுக்கு அந்த நேர்வழியையும் இந்த பாத்தில் எது என்பதையும் அல்லாஹு தாலா அவர்களுக்கு விளக்கி காட்ட வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்து முடித்து விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் தாகூத்தின் பிடியிலிருந்து சத்தியத்தை விளங்கக்கூடிய மக்களை விடுவிக்க வேண்டும், அவர்களுக்கு குர்ஆன் சுன்னா அடிப்படையில் மார்க்கத்தை எடுத்துச் சொல்ல வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திற்காக இந்த விவாத அரங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த அரங்கில் எங்களுடைய அணியின் சார்பாக 5 நபர்கள் ஒப்பந்தத்திலே குறிப்பிடப்பட்ட பிரகாரம் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த அணியின் தலைவராக பி ஜைனுல் ஆபிதீன் என்ற நான், எனக்கு வலதுபுறத்திலே மௌலவி எம்ஐ முகமது சுலைமான், இவர் பேரணாம்பட்டு பகுதியைச் சேர்ந்தவர். அதற்கு அடுத்தபடியாக அன்சார் மௌலவி அவர்கள் உங்களுக்கு ஏற்கனவே அறிமுகமானவர். இடதுபுறமாக மௌலவி SSU சைஃபுல்லா காஜா, திருச்சியை சார்ந்தவர். அதற்கு அடுத்தபடியாக அமர்ந்திருக்கக்கூடியவர் மௌலவி அப்துல் வதூத் ஜிப்ரி அவர்கள். அவர்கள் உங்கள் நாட்டை சார்ந்தவர், உங்களுக்கு ஏற்கனவே அறிமுகமானவர். இந்த 5 சார்பாக நான் எங்கள் தரப்புடைய கொள்கை விளக்கத்தை உங்கள் மத்தியிலே எடுத்துச் சொல்ல ஆசைப்படுகிறேன். உங்களுடைய இலங்கை நாட்டில் ஏராளமான பிரிவுகள் இருக்கின்றன. முஸ்லிம் ஜமாத் என்றொரு பிரிவு, அன்சார் சுன்னத்தில் முஹம்மதியா என்றொரு பிரிவு, தப்லீக் ஜமாத் என்றொரு பிரிவு, அதுபோக ஜமாஅத் இஸ்லாமி என்றொரு பிரிவு, இப்படி ஏராளமான பிரிவுகள் இருக்கின்றன. பிரிவுகள் என்று சொன்னால் ஒவ்வொருவரும் தங்களுக்கென ஒரு பெயரை சூட்டிக்கொண்டு தங்களுக்கென சில கொள்கை கோட்பாடுகளை வகுத்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த முஸ்லிம் ஜமாஅத் என்ற பிரிவோடு, இந்த புதிய பிரிவோடு நாங்கள் விவாதிப்பதற்காக இங்கே வந்திருக்கிறோம். இந்த விவாதத்தினுடைய மைய கருத்து என்னவென்று சொன்னால், இங்கே உங்கள் முன்னால் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நான், அதாவது பி ஜைனுல் ஆபிதீன் என்ற நான் காபிரா இல்லையா, உங்களுக்கு விநியோகிக்கப்பட்டிருக்கின்ற ஒப்பந்த விதிகளில் இது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நான் காபிர் என்று சொல்லக்கூடிய முஸ்லிம் ஜமாஅத் என்று பெயர் சூட்டிக் கொண்ட பிரிவினர்கள் தங்களுடைய வாதத்தின் போது தெளிவான சான்றுகளோடு அவர்கள் நிரூபிக்க கடமைப்பட்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் அதற்கு முன்னால் அவர்கள் நிகழ்த்திய
கொள்கை விளக்கத்தை விட வேறு சில விவரங்களும் இடம்பெற்றிருந்த காரணத்தினால் அது சம்பந்தமாகவே சில கருத்துக்களை நான் உங்கள் மத்தியிலே முதலில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். உலகத்திலே அல்லாஹுவால் படைக்கப்பட்ட எல்லாம் முஸ்லிம். ஆடு முஸ்லிம், மாடு முஸ்லிம், பன்றிகள் கூட முஸ்லிம், உயிரற்ற பொருட்கள் முஸ்லிம், எல்லாமே முஸ்லிமாக இருக்கின்றன என்ற ஒரு கருத்தை அவர்கள் முன்வைத்தார்கள். கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவை என்ற அர்த்தத்தை பொறுத்தவரை அது சரியானதுதான். ஆனாலும் கூட அதை அவர்கள் எடுத்து வைத்த விதம் எப்படி இருந்தது என்று சொன்னால், நீங்கள் முஸ்லிம் ஜமாத்துகளோடு சேர்ந்து கொள்ளுங்கள், ஆடுகளோடு சேர்ந்து கொள்ள முடியுமா? ஆடுகளும் முஸ்லிம் ஜமாத் என்று சொன்னார், ஏனைய பிராணிகளும் முஸ்லிம் ஜமாத் என்று சொன்னார், ஆடுகளோடும் இன்ன பிற ஹைவான்களோடும் போய் சேர்ந்து கொண்டால் அவன் முஸ்லிம் ஜமாத்தை சார்ந்தவன் என்று சொல்லப்படுவானா? முஸ்லிம் ஜமாத் என்பது இரண்டு பகுதியாக பிரித்து விளங்கப்படக்கூடிய விஷயம் என்பதற்காக இதை உங்களுக்கு நான் கோடிட்டு காட்டுகிறேன். விவாதத்தின் போது அதை நாம் தெளிவாக இன்ஷா அல்லாஹ் நிரூபித்தும் காட்டுவோம். அடுத்தபடியாக ஒரு நபிமொழியை உங்களுக்கு சொன்னார்கள். என்ன நபிமொழி? லா தஸாலு தாயிபத்தும் மின் உம்மத்தி லாஹிரீன அலல் ஹக். இந்த கருத்துப்பட, அதாவது எனது உம்மத்திலிருந்து ஒரு சாரார் சத்தியத்தின் மீது இருப்பார்கள், கியாம நாள் வரைக்கும் இருந்து கொண்டே இருப்பார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உத்தரவாதம் அளித்ததாகவும், அப்படி உத்தரவாதம் அளித்த முஸ்லிம் ஜமாஅத்து தாங்கள் தான் எனவும் அவர்கள் உரிமை கொண்டாடியதை நீங்கள் சற்று முன்னர் கேட்டீர்கள். நமக்கு ஒரு சந்தேகம் வருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது என்ன? அவர்களுடைய காலத்தில் இருந்து கியாம நாள் வரைக்கும் இப்படி ஒரு ஜமாஅத்து இருக்கும், ஹக்கின் மீது இருக்கக்கூடிய ஜமாஅத்து என்று சொன்னார், அது ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்று சொல்லக்கூடிய ஜமாஅத் என்று சொன்னால் இந்த 14 நூற்றாண்டுகளாகவும் அப்படி ஒரு ஜமாஅத்து இயங்கி இருக்க வேண்டும். ஏனென்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முன்னறிவிப்பு ஒரு காலத்திலும் பொய்யாக போவதில்லை. அவர்கள் சொன்ன முன்னறிவிப்பு எது? சத்தியத்தின் மீது இருக்கக்கூடிய ஒரு சமுதாயம், ஒரு கூட்டம் கியாம நாள் வரைக்கும் இருந்து கொண்டே இருக்கும். அது நாங்கள் தான் என்றால் முஸ்லிம் ஜமாத் என்ற பெயர் கொண்டவர்கள் தான் என்றால், இதற்கு முந்தைய நூற்றாண்டில் அப்படி ஒரு ஜமாத் இருக்க வேண்டும், அதற்கு முந்தைய நூற்றாண்டில் அப்படி ஒரு ஜமாத் இருக்க வேண்டும், அதற்கு முன்னாலும் இருக்க வேண்டும். எல்லா காலங்களிலும் தங்களை முஸ்லிம் என்று சொல்லிக் கொண்டு மற்றவர்களை எல்லாம் காபிர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு ஜமாஅத்து இந்த 14 நூற்றாண்டு காலமாகவே இல்லாமல் இருக்கும் பொழுது, இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்னறிவிப்புக்கு அர்த்தம் என்று சொன்னால், இதை நியாய உணர்வுடைய உங்களால் ஏற்க முடிகிறதா? தங்களுடைய வாதத்தின் போது அவர்கள் இதை எடுத்து வைத்தால் அதற்குரிய தகுந்த சான்றுகளோடு நாம் மறுப்போம் இன்ஷா அல்லாஹ், தக்க சான்றுகளோடு. இதை நான் உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வருவதற்காக இதை சொல்கிறேன். அதே போல ஒருவன் இஸ்லாத்திலே இணைய வேண்டுமானால், நபிமார்களுடைய காலத்திலே ஒருவன் இஸ்லாத்திலே இணைய வேண்டுமானால் அவர் என்ன செய்ய வேண்டும்? லா இலாஹ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்ல வேண்டும். அடுத்தபடியாக அந்த நபியுடைய முன்னிலையிலே வந்து நின்று அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ் என்று சாட்சி கூறினால்தான் அவன் முஸ்லிமாக அங்கீகரிக்கப்பட்டான். அந்த அடிப்படையிலே முன்னிலையிலே வந்து சாட்சி கூற வேண்டும். அதற்காகத்தான் ஒரு அமீருக்கு பையத்து செய்ய வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் உங்கள் முன்னால் வைத்தார்கள். அப்படியானால் இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்று சொல்லப்படக்கூடிய இந்த பிரிவினருக்கு முன்னால் போய் நின்று கொண்டு அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ் என்று சொல்ல வேண்டுமா? வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை, நீங்கள் தான் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய, அப்படித்தான சஹாபாக்கள் சொன்னார்கள். சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இஸ்லாம் ஆனவர்கள் அல்லது ஏனைய நபிமார்களுடைய காலத்திலே சத்தியத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாம் நபிமார்களுக்கு முன்னால் நின்று கொண்டு அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ் சொன்னதால் எனக்கு முன்னாலும் அப்படி சொல்ல வேண்டும் என்றால் இவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரா? முன்னிலைப்படுத்தித்தான் அந்த கலிமா அமைய வேண்டும் என்று சொன்னால் இப்படி சொல்ல போகிறார்களா?
அல்லது நபிமார்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகும் கூட நபிமார்கள் வரலாம் என்று காதியானிகள் செய்யக்கூடிய அந்த பிரச்சாரத்திற்கு பலியாகி விட்டார்களா நமக்கு தெரியவில்லை. அது பற்றியும் விவாதத்தின் போது நாம் விளக்குவோம். விவாதத்தின் போது ஒவ்வொருவருக்கும் 10 நிமிடங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. அந்த நேரத்திலோ நாம் அதற்குரிய விளக்கத்தை தெளிவாக எடுத்து வைப்போம். அடுத்தபடியாக இன்னொன்றையும் சொன்னார்கள். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே, நபிமார்களுடைய காலத்திலே அவர்கள் ஒரு ஜமாத்தாக இருந்த காரணத்தினால் அவர்களுக்கு இடையே பிரிவுகள் இல்லை, பிளவுகள் இல்லை, அவர்களுக்கிடையே சண்டை சச்சரவுகள் இல்லை. ஒரு முஸ்லிம் ஜமாத் என்று இயங்கும் பொழுது இந்த பிரச்சனைகளுக்கு இடமில்லை. ஆனால் ஆப்கான் போன்ற நாடுகளிலே இஸ்லாத்திற்காக போராடுகிறோம் என்று சொல்லக்கூடிய குழுக்கள் தங்களுக்கிடையே அடித்துக் கொள்ளக்கூடிய காட்சியை நாம் பார்க்கிறோம். இந்த நிலைமையெல்லாம் இல்லாமல் போக வேண்டுமானால் ஜமாஅத்துல் முஸ்லிமீனுடைய அமீருக்கு, அந்த பெயரை சூட்டிக் கொண்டிருக்கக்கூடியவர்களுடைய தலைமைக்கு பையத்து செய்தால் இந்த பிரச்சனை முடிந்துவிடும் என்ற ஒரு கருத்தையும் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கி சென்ற, அவர்களிடத்திலே பாடம் படித்த, அவர்களிடத்திலே நேரடியாகவே மார்க்கத்தை அறிந்த நபித்தோழர்களுக்கு மத்தியிலும் தான் வெச்சாறு ஓடி இருக்கிறது. நபித்தோழர்களுக்கு மத்தியிலும் எத்தனை போர்க்களங்கள் சந்திக்கப்பட்டிருக்கின்றன, எத்தனை உயிர்கள் பலியாகி இருக்கின்றன. இந்த பிரச்சனைகள் ஏற்படுவதை எல்லாம் கொண்டு வந்து ஆதாரமாக சமர்ப்பித்தால் நிலைமை விபரீதமாக போய்விடும் என்பதையும் உங்களுக்கு நான் எச்சரிக்கிறேன். அடுத்தபடியாக ஒன்று சொன்னார்கள். பொதுவாகவே இந்த மாதிரி பிறரை காபிராக்குவதற்கு என்றே கிளம்பி இருக்கக்கூடிய கூட்டத்தினருக்கு ஒரு என்ன தைரியம் என்றோ தெரியவில்லை, மற்ற எல்லோரையும் மூடர்கள் என்பார்கள். குர்ஆனை உங்களுக்கு விளங்க முடியாது என்று சொல்லக்கூடியவர்களை கண்டித்துக் கொண்டே, இந்த குர்ஆனை நீங்கள் விளங்கி இருக்கிறீர்களா, உங்களுக்கு தக்வா இருக்கிறதா, தக்வா இருந்தால் இப்படி போவீர்களா என்று சொல்லி குர்ஆனை தாங்கள் மாத்திரம்தான் விளங்குவதாகவும், தாங்கள் மாத்திரம்தான் அதை புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி பெற்றவர்களாகவும், மற்றவர்களுக்கு அந்த அருகதை இல்லை என்றும் சொல்லக்கூடிய இந்த கூட்டத்தினர்கள் எத்தனை குர்ஆன் வசனங்களை புறக்கணித்திருக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தெளிவான எத்தனை கட்டளைகளை மீறி இருக்கிறார்கள் என்பதை நம்முடைய விவாதத்தின் போது நாம் எடுத்து வைப்போம். குர்ஆனை நுனிப்புல் மேய்வது போல அங்கங்கே பார்த்துவிட்டு தவறான கருத்துக்களை எப்படி மக்கள் மத்தியிலே விதைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் நாம் தெள்ளத் தெளிவாக எடுத்து வைப்போம். ஒன்றை நீங்கள் கவனத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும். அதாவது அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், தக்வாவோடு இருங்கள். இந்த குர்ஆன் ஆயத்திற்கு என்ன பதில் சொல்கிறீர்கள்? இது போன்ற வார்த்தைகளை கேட்டுவிட்டு நீங்கள் மறந்துவிடக் கூடாது. சொல்லக்கூடிய கருத்து அந்த ஆயத்திலே விளங்கப்படுகிறதா என்று நீங்கள் பார்க்க வேண்டும். குர்ஆனுடைய வசனத்தை சொல்வார்கள், அதற்கு சம்பந்தமில்லாத ஒரு முடிவையும் உங்களுக்கு மத்தியிலே எடுத்துச் சொல்வார்கள். இதையெல்லாம் பார்த்துவிட்டு வாசித்தது குர்ஆன் வசனம் தானே என்று நீங்கள் மறந்துவிடக் கூடாது. சொல்லக்கூடிய அந்த வசனத்திலே, சொல்லக்கூடிய அந்த வசனத்தில் சொல்லக்கூடிய வாதத்திற்கு இடம் இருக்கிறதா, அப்படி புரிந்து கொள்வதற்கு வழி இருக்கிறதா என்பதை இந்த விவாதத்தின் போது நீங்கள் கவனமாக உன்னிப்பாக கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறீர்கள். அடுத்தபடியாக ஒரு கருத்தை சொன்னார்கள். நீங்கள் தீனை நிலைநாட்டுங்கள், பிரிந்து விடாதீர்கள். அந்நகீமுத்தீன வலா தஃபர்ரகு, இதுதான் எல்லா நபிமார்களுக்கும் சொல்லப்பட்ட போதனை. இந்த ஒரு வசனத்தை புரிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். தீனை நிலைநாட்டுகின்ற இந்த போராட்டத்திலே, தீனை மக்களுக்கு எடுத்துச் சொல்லுகின்ற இந்த போராட்டத்திலே ஈடுபட்டிருக்கின்ற ஒரு கூட்டமைப்பில் இருந்து பிரிந்து சென்றவர்கள், தனியாக ஒரு குழுவை கண்டவர்கள், 10ஓடு 11வது பிரிவை உருவாக்கி கொண்டவர்கள் தான் பிரிந்து விடாதீர்கள் என்ற போதனையை உங்களுக்கு மத்தியில் எடுத்துச் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எல்லாருமே சகோதரர்களே, நீங்கள் நியாயத்தோடு சிந்தித்து பாருங்கள். அடுத்தபடியாக ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு சொல்கிறேன். தங்களுடைய ஜமாத்தை பற்றி பிழையான கருத்துக்கள் ஊட்டப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் வருத்தப்பட்டுக் கொண்டார்கள். உண்மையிலேயே பிழையான கருத்துக்களை யாரும் ஊட்ட தேவையில்லை. அவர்கள் ஆற்றிய உரையிலேயே அவர்களுடைய நிலைமை, அவர்களுடைய ஒரு குறுகிய சிந்தனை, அவர்களுடைய ஒரு கடின சித்தம், இதையெல்லாம் உங்களுக்கு உலகத்தில் உள்ள அவ்வளவு பேரும் காபிர்கள், உலகத்தில் உள்ள எல்லாரும் காபிர்கள். இந்த 100-200 பேர் மாத்திரம்தான் முஸ்லிம்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்கள் போதனை இருந்தால்
நாம் போய் தனியாக பிழையான கருத்துக்களை யாரும் ஊட்ட தேவையே கிடையாது. இதனையும் நீங்கள் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக கொள்கை விளக்கத்திற்கு நான் வருகிறேன். இதை எதிர்த்துக் கொள்கிறேன் என்று சொன்னால் அவர்கள் தரப்பிலே சொல்லப்பட்ட சில செய்திகளில் உள்ள குறைபாடுகளை சுட்டிக்காட்டுவதற்காக. கொள்கை விளக்கம் என்று சொன்னால் இந்த விவாத அரங்கில் ஆரம்பமாக கொள்கை விளக்கம் என்ற ஒரு பகுதி குறிப்பிடப்பட்டிருக்கவில்லை. அதாவது விவாதம் என்பதுதான் இங்கே பிரச்சனை. உங்கள் தரப்புடைய விவாதத்தை கருத்தை நீங்கள் எடுத்து வையுங்கள், நாங்கள் எங்கள் தரப்பில் அதற்கான மறுமொழியை சொல்கிறோம், சந்தேகங்களை கேட்கிறோம், ஆட்சேபனையை செய்கிறோம், அதற்கு பிறகு அடுத்தடுத்து ஒவ்வொரு 10 நிமிடமாக பேசிக்கொள்வோம் என்றுதான் ஒப்பந்தம் ஆரம்பத்தில் எழுதப்பட்டது. ஆனாலும் கூட ஒப்பந்தம் செய்ய சென்ற நம்முடைய சகாக்கள் பேசும் பொழுது அந்த தரப்பினர் கொள்கை விளக்கத்திற்காகவும் ஒரு நேரம் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அதில் எனக்கு உடன்பாடு இல்லாவிட்டாலும் கூட, ஏனென்றால் விவாதம் திசை திரும்பிவிடக்கூடாது, எதை சொல்ல வந்தோமோ அதை தெளிவாக நேரடியாக சரியாக சொல்லிக் கொண்டு சென்றால்தான் பிரச்சனைக்கு முடிவு ஏற்பட முடியும். பயான்கள் சொற்பொழிவுகள் என்பது சத்தியத்தை விளங்குவதற்கு முட்டுக்கட்டையாக நிற்கும். விவாதம் என்று சொன்னால் ஒரு விஷயத்தை சொன்னவுடன் இதற்கு என்ன ஆதாரம், இதற்கு என்ன பதில், இதற்கு என்ன விளக்கம் என்று நேரடியாக கேட்கக்கூடிய வாய்ப்பும், அதற்கு எதிரணியினர் என்ன சொல்கிறார்கள் என்பதை நேரடியாக கண்காணிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் என்பதனால் அதில் எனக்கு உடன்பாடு இல்லாமல் தான் இருந்தது. நம்முடைய சகாக்கள் அந்த 45 நிமிடத்திற்கு ஒப்புக்கொண்டு வந்து விட்டதனால் அதை நானும் மனப்பூர்வமாக அங்கீகரித்துக் கொண்ட அடிப்படையில் தான் இந்த கொள்கை விளக்கம் என்ற ஒரு பகுதி இங்கே ஒதுக்கப்பட்டது. இந்த கொள்கை விளக்கத்திலே நாம் புதிதாக எந்த ஒரு கொள்கையும் சொல்ல வரவில்லை. அல்லாஹுவும் அல்லாஹுடைய ரசூலும் எந்த கொள்கையை உலகத்திற்கு சொன்னார்களோ அதே கொள்கையை தான் நாங்களும் சொல்கிறோம். என்ன கொள்கை? லா இலாஹ இல்லல்லாஹ். வெறும் சொல்வது மாத்திரமில்லை, நானும் ஒப்புக்கொள்கிறேன். லா இலாஹ இல்லல்லாஹ் என்பவருடைய கருத்தை உணர்ந்து விளங்கி சிந்தித்து அதை ஏற்றுக்கொள்வதோடு நபிமார்களை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வின் தூதராக வழிகாட்டியாக ஒப்புக்கொண்டு அல்லாஹ்விடமிருந்து எவை வஹியாக வந்ததோ, அல்லாஹ்விடமிருந்து எது இறைவனுடைய அறிவிப்பாக கிடைத்ததோ அவற்றை மாத்திரம்தான் பின்பற்ற வேண்டும். அதுதான் நம்முடைய அடிப்படை என்பதைத்தான் நாங்களும் போதித்துக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் தாகூத்துக்கு கட்டுப்படாதீர்கள். தாகூத்து யார் என்று தீர்மானிப்பதெல்லாம் இப்ப சர்ச்சை. தாகூத்துக்கு கட்டுப்படக்கூடாது என்பதிலே யாருக்கும் சர்ச்சை கிடையாது. தாகூத்துக்கு கட்டுப்படாதீர்கள், தீனை பிரித்துவிடக் கூடாது, இதில் கருத்து வேறுபாடு கிடையாது. தீனை பிரிப்பதற்கு என்ன அர்த்தம், யார் தீனை பிரிக்கிறார்கள், இதில் தான் கருத்து வேறுபாடு. ஆக அல்லாஹ்வுடைய எந்த ஒரு வசனத்தையும் நாங்கள் நிராகரிக்கவில்லை. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எவற்றையெல்லாம் எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறானோ அவற்றையெல்லாம் அப்படி ஏற்றுக்கொள்கிறோம். அல்லாஹ்வுடைய திருத்தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவற்றையெல்லாம் வழிகாட்டி விட்டு சென்றிருக்கிறார்களோ அவற்றையெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். இதில் புதியதொரு கொள்கையோ புதியதொரு சித்தாந்தத்தையோ நாங்கள் உருவாக்கவில்லை. தனிநபர் வழிபாட்டையோ அல்லது மதுஹபின் பெயரால் பிரிந்து செல்வதையோ, தனித்தனி கொள்கைகளை வகுத்துக் கொள்வதையோ, அல்லது தங்கள் இயக்கம் சொல்லிவிட்டது என்ற காரணத்திற்காக சத்தியத்திற்கு கட்டுப்பட மறுப்பதையோ இதையெல்லாம் நாங்கள் ஒருபோதும் ஆதரித்தது கிடையாது. அந்த அளவிற்கு அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் சொன்னதுதான், குர்ஆனும் சுன்னாவும் தான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை என்பதில் எல்லாம் எங்களுக்கு இரண்டாவது கருத்தே கிடையாது. இந்த விவாதத்தின் போதும் அந்த அடிப்படையில் தான் நாங்கள் அத்தனையும் அணுகவிருக்கிறோம். ஆனால் சர்ச்சை எதனால் வருகிறது, பிரச்சனை எதனால் வருகிறது என்று சொன்னால், ஒரு ஆயத்தை விளங்கும் பொழுது அது சம்பந்தமாக ஏனைய வசனங்கள் கூறுவது என்ன, ஒரு ஆயத்தை விளங்கும் போது அது சம்பந்தமாக அல்லாஹ்வுடைய திருத்தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்ற விளக்கங்கள் என்ன என்பதை ஆராயாமல் ஒரு ஆயத்தை மாத்திரம் எடுத்து வைத்துக் கொண்டு அதை அரைகுறையாக அணுகுவதில் தான் பிரச்சனை ஏற்படுகிறது என்று நாங்கள் கருதித்தான் இந்த சிந்தனையை நாங்கள் நிராகரிக்கிறோம், இந்த சிந்தனையை நாங்கள் ஆட்சேபிக்கிறோம். அதே போல ஹதீசுகளை விளங்கும் பொழுது ஒருவன் பையத்து இல்லாமல் இருக்கிறானோ அவன் ஜாகிலியத்தான மரணம் அடைவான் என்று சொன்னவுடன் ஜாகிலியத்திற்கு என்ன விளக்கம், பையத்திற்கு என்ன விளக்கம், அப்படியானால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஏனைய ஹதீசுகளுக்கு என்ன விளக்கம், அது சம்பந்தப்பட்ட ஹதீசுகளுக்கு என்ன விளக்கம் என்பதை எல்லாம் ஆராயாமல் அந்த நுனிப்புள் மேய்கின்ற காரணத்தினால் தான் இந்த சர்ச்சைகள் ஏற்படுகின்றன என்பதையும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் எங்களுடைய நிலைமை, எங்களுடைய கொள்கை, எங்களுடைய கோட்பாடு ஒன்றே ஒன்றுதான். அல்லாஹ் எதை சொன்னானோ அதற்கு கட்டுப்படுவது. அல்லாஹ்வுடைய திருத்தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை சொன்னார்களோ அதை அப்படி ஏற்றுக்கொள்வது. இதுல இரண்டாவது கருத்துக்கு இடமே கிடையாது. இது புது கொள்கையோ புது கோட்பாடோ கிடையாது. நாங்கள் எல்லா விதமான பிரிவுகளையும் நாங்களும் நிராகரிக்கிறோம். பிரிவுக்கு என்ன அர்த்தம் என்பதில் தான் கருத்து வேறுபாடு.
அதை நம்ம பின்னாடி விவாதத்தின் போது அதை ஆராய்ந்து கொள்ள இருக்கிறோம். ஆக இந்த அடிப்படையிலே நம்முடைய நிலைமை இருக்கிற காரணத்தினால் இதுல பெருசாக அலட்டிக் கொள்வதற்கோ பெரிய ஒரு பிரச்சனை பூகம்பம் ஏற்பட்டு விடுமோ என்று பயப்படுவதற்கோ ஒன்றுமே கிடையாது. இப்ப விஷயத்துக்கு சுருக்கமா உங்களுக்கு முன்னிலையில் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா, அல்லாஹ் சொன்ன பிரகாரம், அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன பிரகாரம் தான் இந்த விவாதம் நடக்கும். அதுல எந்த விதமான கருத்து வேறுபாடும் கிடையாது. அதே நேரத்தில் ஒரு சில விஷயங்கள், தாரீகுகள், தப்சீர்கள், சீரத்துகள், இன்ன பிற சஹாபாக்களுடைய சொற்கள், தாபியின்களுடைய சொற்கள், இவைகளை எல்லாம் நாங்கள் ஆதாரமா எடுத்து வைக்கவே மாட்டோம். ஆனால் ஒரு சில விஷயங்களில் ஆதாரமா எடுத்து வைக்க மாட்டோம். ஒரு சில விஷயங்களில் அந்த சஹாபாக்கள், தாபியின்களுடைய நிலை என்ன என்பதை பற்றி பேச வேண்டிய அவசியம் இந்த விவாதத்தில் ஏற்படும். ஏன் ஏற்படும் சொன்னா, அதுவும் குர்ஆன் அடிப்படையிலையும் ஹதீஸ் அடிப்படையிலையும் தான். அதற்கான சான்றுகளை சொல்லிவிட்டு நாம் அது போன்ற சில சொற்களை எடுத்து ஆராய்வோம். தலீலாக அல்ல, அதையே எடுத்து பின்பற்றுவதற்காக அல்ல, ஒரு சில விஷயங்களை, ஒரு சில வசனங்களை, ஒரு சில ஹதீசுகளை தீர்மானிப்பதற்காக. ஆக இந்த அடிப்படையில தான் இந்த விவாதம் உங்கள் மத்தியில் நடக்க போகிறது. ஆக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த அந்த ஒரு வழியை தவிர, அந்த ஒரு மார்க்கத்தை தவிர இன்னொரு மார்க்கத்தை நாங்கள் கொண்டு வந்தது கிடையாது. சுருக்கமா என்னுடைய விவாதத்தை, இந்த கொள்கை விளக்கத்தை நான் இதோடு முடித்து என்னுடைய நேரத்தை விட்டு கொடுத்து விவாதத்தில் நேரத்தை நேரடியாக இறங்கணும் என்பதற்காக வேண்டி இதுக்கு மேல நான் ஒன்றும் சொல்ல விரும்ப கிடையாது. ஏன்னாட்டா இந்த மாதிரி நேரம் ஒதுக்குறதுல எங்களுக்கு ஆரம்பத்தில் உடன்பாடு கிடையாது. இப்ப என்ன விஷயம், மக்கள் எதற்காக காத்துக் கொண்டிருக்கிறீர்களோ அந்த விஷயத்தில் நேரடியா இறங்கணும். என்ன தலைப்பு நல்லா கவனத்தில் நீங்க வைத்துக் கொள்ள வேண்டும். ஜைனுல் ஆபிதீனை காஃபிர் என்று சொல்வதற்குரிய சான்றுகளை அவர் எடுத்து வைத்து உங்களுக்கு நிரூபிக்க வேண்டும். அதற்கு பிறகு அதுல வரக்கூடிய எங்களுடைய கேள்விகளையும், எங்களுடைய ஆட்சேபனைகளையும், எங்களுடைய சந்தேகங்களையும் அவர் தீர்த்து வைக்கணும். அதற்கு அவருடைய எல்லா ஆதாரங்களையும் எடுத்து வைத்து நிலைநாட்டிய பிறகு எங்கள் தரப்புடைய சான்றுகளை நாங்கள் எடுத்து வைப்போம். சான்றுகள் எடுத்து வைக்க வேண்டியது எங்களுக்கு அவசியம் இல்லைண்டா கூட, ஏன் இந்த புதுக்கருத்தை சொல்லக்கூடியவர்கள் தான் சான்றுகளை வைக்கணும். ஆனாலும் கூட எங்கள் தரப்புடைய சான்றுகளை நாங்கள் எடுத்து வைப்போம். ஆரம்பமாக நடுவருடைய உத்தரவுக்கு இணங்க அவர்கள் தங்களுடைய வாதத்தை தொடரலாம். இனி நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய விஷயத்தில் நாம நேரடியாகவே இன்ஷா அல்லாஹ் நுழைய போகிறோம். அதற்காக வழிவிட்டு என்னுடைய இந்த கொள்கை விளக்கத்தை சுருக்கமாகவே நான் முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அதாவது நாங்கள் என்ன அடிப்படையில் பி ஜெயினுல் ஆபிதீன் அவர்களை காதிர் சொல்லுகிறோம் என்பதற்கு முன் அவர் தனது ஆரம்ப உரையில் உமர் அலி அவர்கள் செய்த உரைக்கு சில ஆட்சேபனைகளை, விமர்சனங்களை செய்தார்கள். அது சம்பந்தமாக சபையினருக்கு ஒரு தெளிவு தருமமாக அந்த சில குறிப்புகளை சொல்லிவிட்டு விஷயத்துக்கு வருகிறேன். ஒன்று, இந்த படைப்பினங்கள் எல்லாம் முஸ்லிம்கள், ஆடு மாடு எல்லாம் முஸ்லிம்கள் என்ற ஒரு கருத்தை சொல்லி, அது குர்ஆனில் வந்திருக்கிறது, அதை சொல்லி அப்படியானால் முஸ்லிம் ஜமாத்துடன் சேர்ந்து கொள்வது என்பதன் பொருள் ஆடு மாடுகளுடன் சேர்ந்து கொள்வதா என்று ஒரு சந்தேகத்தை கிளப்பினார்கள். உண்மையில் இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது போன்று இன்ன ஃபில் பயானில சிஹ்ர், பேச்சாற்றலில் ஒரு சிஹ்ரன், பேச்சாற்றலில் ஒரு சூன்யம் இருக்கிறது, கவரக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறது என்ற அடிப்படையில் பார்வையாளர்களுக்கு இது சரிதானே என்று பட்டிருக்கலாம். ஆனால் நன்கு ஆராய்ந்து பார்த்தால் அவருடைய நுனிப்புள் மேயும் தன்மை நன்கு விளங்கும். அல்லாஹ்வுடைய படைப்பினங்களாகிய இந்த ஆடு மாடுகள் எல்லாம் ஆடு மாடுடன் சேர்வதில்லை. ஒவ்வொன்றும் அவற்றிற்குரிய தனித்தனி ஒழுங்குகளை அல்லாஹ் வைத்திருக்கிறான். எனவே ஆட்டிற்குரிய ஒழுங்கு வேறு, ஆட்டிற்குரிய ஒழுங்குடன் ஒரு மனிதன் சேர்ந்து கொள்ள முடியாது. மனிதனுக்குரிய ஒழுங்குகள் வேறு, அவனுடைய சாப்பாடு வேறு, அவனுடைய கலாச்சாரம் வேறு. எனவே இன்னொரு இனத்துடன் சேர்வது கிடையாது. இது உலகத்திலே காணக்கூடிய அல்லாஹ்வுடைய நியதி. இதனை கூட அவர்களால் உணர்ந்து கொள்ள முடியவில்லையே என்பது கவலைக்குரியதாக இருக்கிறது. ஆடு கூட ஒரு மாட்டுடன் சேர்வதில்லை, கோழி தாராவுடன் சேர்வதில்லை. அந்த கோழிக்கு குஞ்சிக்கு வைக்கின்ற தாரா கூட அதன் இனத்துடனே சேர்கிறது என்பதனை பார்க்கிறோம். இது கூட அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்பது கவலைக்குரிய விஷயம். அடுத்தபடியாக லா தஸாலு தாயிஃபத்தும் மின் உம்மதி பாஹிரீன அலல் ஹக்,
உண்மையில் இதை பொறுத்தவரையில் அவருக்கு அரபு இலக்கணம் தெரியவில்லை என்று ஒரு கவலை ஏற்படுகிறது. லா தஸாலு என்பதன் பொருள் தொடர்ச்சியாக என்று எல்லா மொழியிலும் அது மொழிபெயர்க்கப்பட்டாலும் அதற்கு சரியான பொருள் என்ன என்பதனை அவர் புரிந்து கொள்ளவில்லை. குர்ஆனில் வந்திருக்கிறது, ஹதீஸில் இதற்கு விளக்கம் வந்திருக்கிறது. லா தஸாலு மா ஜால என்பதிலிருந்து வந்தது. அதாவது தொடர்ச்சியாக ஒரு செயலை செய்வது என்பது இரண்டு முறையில் அமைகிறது. ஒன்று விடாப்பிடியாக தொடர்ந்து செய்வது, இரண்டு விட்டு விட்டு தொடர்ந்து செய்து கொண்டே வருவது. உதாரணமாக, நான் தொடர்ச்சியாக காலை உணவை 8 மணிக்கு சாப்பிட்டு வருகிறேன் என்றால் அது அடுத்த நாள் வரும் வரையில் அது விடுபடும். இதற்கும் தொடர்ச்சியாக என்று சொல்வார்கள். இதனை ஆங்கிலத்தில் சொல்வதென்றால் கண்டினியூஸ் என்று சொன்னால் தொடர்ச்சியாக விடாப்பிடியாக என்பது பொருள். கண்டினியூவல் என்று சொன்னால் விட்டு விட்டு தொடர்ந்து வரக்கூடியது என்பது பொருள். எனவே இந்த அமைப்பில் தான் லா தஸாலு என்று வந்திருக்கிறது. இதற்கு குர்ஆன் ஹதீஸில் தெளிவான ஆதாரம் இருக்கிறது. ஒன்று, அல்லாஹ் தஆலா கூறுகிறான், லா தஸாலு தத்தலிஉ அலா காயினத்தின் மின்ஹும். யூதர்களை பொறுத்தவரையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மதீனாவிலே அவர்கள் துரோகம் செய்து கொண்டிருந்தார்கள், சூழ்ச்சி செய்து கொண்டிருந்தார்கள். எனவே அவர்களுடைய அந்த சூழ்ச்சிகளை நீங்கள் தொடர்ந்து லா தஸாலு என்று வந்திருக்கிறது, தொடர்ந்து அவதானித்துக் கொண்டு வருகிறீர்கள் என்றால் அதன் பொருள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா வேலையும் விட்டுவிட்டு யூதர்களையே கண் இமை கொட்டாது பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பது பொருளா, அல்லது அவர்களுடைய இந்த நடவடிக்கையை தொடர்ச்சியாக நாங்கள் அவதானித்து வருகிறோம், நீங்கள் அவதானித்து வருகிறீர்கள் என்பது பொருளா? இது உங்களிடமே விட்டு விடுகிறேன். அடுத்ததாக, மா ஜால ஜிப்ரீல் யூசினி பில் ஜார் ஹத்தா வனந்து அன்னஹு சைவர்ரிஸ். புகாரில் வரக்கூடிய ஹதீஸ். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்னிடம் வந்து தொடர்ந்து அயலவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை பற்றி தூண்டிக்கொண்டே இருக்கிறார்கள். இங்கேயும் மா ஜால லா தஸாலு என்பதன் அரபி பதத்தின் இறந்த காலம் வந்திருக்கிறது. தொடர்ந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்னிடம் உபதேசித்துக் கொண்டே இருந்தார்கள் என்பதன் பொருள் வஹி வேறு வரவில்லை, வேறு விஷயங்களை அவர்கள் சொல்லவில்லை என்பது பொருளா, அல்லது அவர்கள் அடிக்கடி வந்து உபதேசம் செய்து கொண்டிருந்தார்கள் என்பது பொருளா? இந்த அடிப்படையை நீங்கள் விளங்கிக் கொண்டால், இந்த அரபு மொழி பதத்தின் கருத்தை சரியான முறையில் தெளிவான அடிப்படையில் நான் முன்வைத்த பிரகாரம் விளங்கிக் கொண்டீர்கள் என்றால் பிரச்சினை தீர்ந்து விடுகிறது. ஒரு காலத்திலும் அவர் ஒரு ஆதாரம் காட்ட முடியாது. தொடர்ச்சியாக விடாப்பிடியாக தொடர்ந்து விடாமல் வரக்கூடிய ஒன்றுக்கு லாஜால என்று பாவிக்கப்பட்டிருக்கிறது. இது நான் காட்டியது அல்லாஹ்வுடைய திருமறை. அல்லாஹ் மிக அறிந்தவன். அவன் அரபி மொழியில் தெளிவாக இறக்கி வைத்த அந்த வேத நூல், உயர்ந்த குர்ஆன் அந்த நடையிலே லா தஸாலு என்று வந்திருக்கிறது. அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறைஷிகள், உயர்ந்த அந்த வம்சத்திலே வந்தவர்கள், அவர்களுடைய மொழி சிறப்பான மொழி, அந்த மொழியிலே அவர்கள் சொன்னார்கள், பேசினார்கள். எனவே அந்த அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்னிடம் வந்து உபதேசித்துக் கொண்டிருந்தார்கள். அயலவர்களுக்கு உரிய கடமைகளை செய்வது பற்றி எந்த அளவுக்கு என்றால் அவர்கள் எனது பாவ பிரிவினையில் பங்கு கொடுத்து விடுவார்களோ என்ற அளவுக்கு நான் பயந்தேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே இது தொடர்ச்சியாக வருவது என்ற பொருள் அல்ல. எனவே இந்த சத்தியத்தின் கூட்டம் அப்படி தொடர்ச்சியாக விடாப்பிடியாக வர வேண்டும் என்பதற்கு எங்கும் ஆதாரம் கிடையாது. அப்படி வந்திருந்தால் எந்த ஒரு நபிமாரும் அந்த சமூகங்களுக்கு மீண்டும் நபிமார்கள் வர வேண்டிய தேவையே ஏற்பட்டிருக்காது. ஒவ்வொரு நபிமார்களும் வந்த சமூகங்கள் முன்னே நபிமார்கள் வந்ததை விட்டு பிரிந்து அசத்தியத்தில் சென்றால் தான் வந்தது. இதே போன்று இந்த உம்மத்திலும் இப்படி ஒரு காலம் வரும். இன்னதீன வரீபா சயஊது வரீபா என்று சொன்னார்கள். இந்த மார்க்கம் ஒரு எல்லோரும் புதினமாக பார்க்கக்கூடிய ஒரு நிலையில் ஆரம்பித்தது. அதே போன்று மீண்டும் ஆகிவிடும். சொன்னால் இதனை புதுமையாக பார்ப்பார்கள் என்று சொன்னார்கள். இதன் பொருள் என்ன? அந்த முஸ்லிம் கூட்டம் தொடர்ந்து இருக்கும் என்றால் இதனை யாரும் புதுமையாக பார்ப்பதற்கில்லை. எனவே இது அவர்களுடைய விமர்சனங்களுக்கு எங்களுடைய பதிலாகும். இப்பொழுது எங்களுடைய வாதம் என்னவென்றால், இந்த ஒரு கூட்டம், நபிமார்கள் கொண்டு வந்த அந்த ஒரு கூட்டம் முஸ்லிம்கள் என்று ஒரே பெயரை வைத்து பிரியாமல் இருந்த அந்த ஒரு கூட்டத்தில் பி ஜெயின்லாப்தீன் அவர்கள் இல்லை என்பது. அவர்
அந்த கூட்டத்தில் வந்து பையத் செய்யவில்லை என்பதுதான் வாதம். அதாவது நபிமார்கள் கொண்டு வந்த அந்த ஒரு கொள்கை இன்ன உம்மத்துக்கு உம்மத்தும் வாஹிதா, உங்களுடைய கூட்டம் ஒரே ஒரு கூட்டம் என்பதுதான். எனவே அந்த கூட்டம் வஹியை மட்டும் பின்பற்றி அது முஸ்லிம்கள் என்ற பெயரை மட்டும் வைத்திருக்கும். அல்லாஹ் தஆலா அந்த கூட்டத்திற்கு பெயர் வைத்திருக்கிறான். அந்த கூட்டம் அல்லாத பெயர்களை வைத்திருப்பவர்கள் மன் அஹ்தஸ ஃபீ அம்ரினா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத்துன், இந்த மார்க்கத்தில் இல்லாத மார்க்கம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹஜ்ஜத்துல் விதாவிலே பூரணப்படுத்தப்பட்டது என்பது உங்களுக்கு தெரியும். அதில் இல்லாத புதிய பெயர்கள் ஜாத் இயக்கம், அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத், அன்சாருஸ் சுன்னா, இப்படியான எந்த பெயர்களையும் அவர்கள் வைக்கவில்லை. அடுத்தாக முஸ்லிம்கள் என்ற ஒரு கூட்டம் தான் இருந்தது. தௌஹீத் முஸ்லிம்கள், குராவி முஸ்லிம்கள் என்று பிரிவிரிக்கவில்லை. இவர்களுடைய இந்த கொள்கையை சார்ந்தவர்களுடைய ஒரு வாதம் என்னவென்றால், அவர்கள் தௌஹீத் முஸ்லிம்கள், ஏனையவர்கள்